பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க பரணி. ஓகே. சர்தார் 2 அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் முருகர் சாங் நாளைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்புறம் ஐ எம் கேம் அதோட மியூசிக் அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஆகஸ்ட் 29 இன்ஃபோ பார்க் காக்கநாடில் நடக்குது. கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் முதராத்திரி படத்தை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாரு. குடிகார நெஞ்சு அந்த சாங் வந்து ஹாய் படத்துல இருந்து நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. புக்கிங்ஸுமே நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்ஸ் மோர் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், அர்ஜுன் தாஸோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்க்காக தனியா வந்து ஒரு மூவி ஸ்பெஷல் ப்ரீமியர் போடுறாங்க நாளைக்கு. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. நானும் போஸ்ட் போட்டிருப்பேன், பிரகாஷ் போஸ்ட் போட்டிருப்பாரு. ஸோ கம்மி சீட்ஸ் தான் இருக்கு. யாராவது கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணீங்கன்னா மேபி சீட் கிடைக்கலாம், பார்க்கலாம், வாய்ப்பு கிடைக்கலாம். அப்புறம் டாக்ஸிக் அந்த படத்தோட சென்னை ஈவெண்ட் வந்து நாளைக்கு நடக்குது. சிம்ரன் அதுக்கப்புறம் ஜெயராம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தோட பூஜை இன்னைக்கு நடந்துச்சு. எஸ்.ஒய். கௌதம் ராஜ் அவர் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்றாரு. ஆர்யா தான் இந்த படத்தை வந்து பிரசன்ட் பண்றாரு. சந்தீப்போட காஸ்மிக் சாம்சன் அதோட அனௌன்ஸ்மெண்ட் டீசருமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கருப்பு படத்துல இருந்து 100 டேஸ் ஸ்பெஷல் போஸ்டரும் விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட 200 க்ரோஸ் ஆஃபிஷியலா கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஜி பிரகாஷ் அவர்கள் உசிரே நீதான் பிள்ளை அப்படின்ற சாங் அன்பிளக்ட் வெர்ஷன் வந்து ஒரு வீடியோவா போட்டிருந்தாரு. ரதிமா ஹிந்தி சாங் ஃப்ரம் ஹாய் வெங்கர் அண்ட் பாகிஸ்ரீ போஸ் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இந்த நிமிர்ந்தல் படத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாப்புல இவரு ஞானசம்பந்த ஐயா ஒரு டைலாக் சொல்லுவார், பொறிக்கிறானேயா அப்படின்ற மாதிரி. தள்ளிட்டீங்க போங்க பரணி, படப்பட படம்னு அடிக்கிறீங்க போங்க. தேங்க்யூ சுரேந்தர், கேட்கவே சந்தோஷமா. தேங்க்யூ. அடிச்சு நவுத்துறே இல்லை கடந்துட்டு. ஓகே, என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன படம் பார்த்தீங்க பரணி? இன்னைக்கு படம்லாம் பார்க்கல. இன்னைக்கு வந்துட்டு ஐயோ ஒரு நிமிஷம், இன்னைக்கு படம் பார்த்தேன். பார்த்தேன்னா பார்த்தேன். ஏன் மன்மதன் சிம்பு மாதிரி கேட்க வைப்ப போல இருக்கு என்னைய. ஒண்ணு ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லுன்ற மாதிரி இருக்கு. பாத்தியா பாக்கலையா? ஆனா வந்து விட்டு விட்டு கேக்குதியா நீ பேசுறது? ஒரு நிமிஷம். சரி, அவரு பார்க்கல, நான் தான் பார்த்தேன். இன்னைக்கு இன்சீரியஸ் பார்த்துட்டு வந்தேன். டால்பி ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பிச்சு, அப்ப நடுவில் எப்பவும் போல வழக்கமான அந்த ஹாரர் படங்களுக்கே உரிய பாணியில போச்சு. ஆனா அதுக்கப்புறம் கடைசி 40 நிமிஷம் சூப்பரா இருந்துச்சு. அந்த டென்டல் கிளினிக் சீனும் சோஃபா ஃபோர்ட் சீனும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா நிறைய படங்கள்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு, புதுசா எதுவும் இல்ல. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் விசுவல் வச்சு நல்லா இது பண்ணிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த சோஃபா ஸ்போர்ட்ஸ் சீன் எனக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து இந்த ஒரு ஒளிஞ்சு 3 பேர் வருவாங்க. அந்த 3 பேரை பார்த்தாலே சிரிப்பா வர மாதிரி இருந்துச்சு. அதாவது சந்தான படத்தை பார்த்து பார்த்து நமக்கு இந்த ஹாரர் படங்கள்லாம் பார்த்தா சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் இருந்துச்சு. சிரிக்கிற மாதிரி ஒருத்தன் ஒளிஞ்சு பார்த்துட்டே இருப்பான்ல, அது மொட்டை ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு இந்த தில்லுக்கு திட்டு 2ல ஒரு மொட்டை குண்டா இருப்பார்ல, எனக்கு அவர் ஞாபகம் தான் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேசஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பேசஸ் மாதிரியே இருந்துச்சு. நிறைய பேசஸ் அந்த ஹீரோயினே ஏதோ ஒரு வகையில எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்கார்லெட் ஜோஹான்சன் அவங்கள மாதிரியே ஒரு பேஸ் கட்டு, அவங்கள அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்படியே இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து இந்த அந்த டாட்டு குத்துற பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த அபிராமி வெங்கடாச்சலம் இருப்பாங்கல்ல, அவங்கள பேச ரிமைன் பண்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பத்தி கொஞ்சம் நேரம் நமக்கு ஃபெமிலியர் பேசஸாவே இருந்துச்சு எல்லாமே. அது ஒரு அதாவது பேசஸ் வந்து அந்த பேஸ் கட்டு நமக்கு அப்படி இருந்துச்சு. மொத்தம் படமா பார்த்தா ஒரு 40 நிமிஷம், கடைசி 40 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா டாபிக் ப்ளஸ் அந்த அம்மாக்கான அந்த நினைவுகள் அது இதுன்னு போய் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷ்லயே பார்த்தனால அந்த அந்த இது உணர முடிஞ்சுச்சு. நிறைய விஷயங்கள சவுண்ட் பிக்சர் அது நல்லா இருந்துச்சு இந்த ஹாரர் படங்களை. ஏன்னா ஹாரர் படங்களை வந்து பெரும்பாலும் தமிழ் டப்பிங் தான் பார்ப்போனா, ஏதோ ஒரு வாய்ஸ் ஏதோ கண்ட்ராவியா போகுமா, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்குதான் வந்து இந்த ஹாரர் படங்களை அப்படியே டேரக்டா இங்கிலீஷ்லயே பார்த்தது. நல்லா இருந்துச்சு. பார்க்க மொத்தம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டால்பி அது இதுன்னு கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. உங்க ரிவ்யூ தான் அப்படியே என்னோடதுலயும் நான் போட்டிருந்தேன். சேம் அப்படியே டிட்டோவா. சூப்பர். நீங்க எப்போ படம் இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷ்லயே பார்க்கணும் இல்ல பாரு, அது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் இங்கிலீஷ் படங்களை இங்கிலீஷ்லயே பார்த்தலாம் முடிவு பண்ணிட்டேன். தெலுங்கு வந்து தெலுங்கு வந்து தமிழ் டப்பு வந்தா பார்ப்பேன். தெலுங்கு கூட டேரக்ட் லாங்குவேஜ்ல பார்த்துருவேன். ஆனா மலையாளத்தை மட்டும் நான் வந்து மலையாளத்துல பார்க்கவே மாட்டேன்.
பாத்தீங்களா பரணி அப்படியே உள்ள ஒரு எல்லா நிமிஷம், படத்தையும் ஒரு இழுக்க நிமிஷம், பாக்குறாரு ஒரு பாருங்க. நிமிஷம். பெத்லஹேம் குடும்ப யூனிட் ஏன் என்னண்ணே? பாத்தீங்க? சரி ரைட், அதை விட்டுருவோம். அது அடுத்து தமிழ்ல அது அது வரலையே. மலையாளத்துல தான் பார்த்தேன். அது வேற வழி இல்ல, தமிழ் டப்பிங் படம்ல நான் விடலைங்கிறதுனால. இதே வருமாங்க இருமுடி வர தமிழ் டப்பிங் வாய்ப்பு பார்த்தேன். இருக்கா? இருமுடி தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. ஓகேவா? இருமுடி தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நடப்பவங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல பரணி, பரணி என்னன்னா சொல்லுங்க ஹர்ஷ் ப்ரோ. தமிழ் சரி டப்ல விடுங்க, அது வர வாய்ப்பு பாத்துக்கலாம். இருக்கா? எது? தமிழ் டப்ல வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பெல்லாம் இல்ல. பெத்லகேம்? வர வாய்ப்பு இல்லைங்க, வர வாய்ப்பு இல்லை. என்னன்னு சொல்றேன், இப்ப பிரேமலுவோ மஞ்சுபின் பாய்ஸோ அது ஒரு கேட்டகரியில ஓடுனுச்சு. இப்ப இந்த படத்துக்கு வந்து ட்ரை பீரியடுங்கிற ஒரு பீரியட் வரல. அதே மாதிரி படமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரல. அடுத்த வாரம் இப்ப நான் என்னன்னா, இப்ப அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு எல்லா சிங்கிள் ஸ்கிரீன்லும் பிளஸ் மல்டிபிளெக்ஸ் எல்லாத்தையுமே டாக்ஸிக் தான். அது டாக்ஸிக் அந்த அளவுக்கு ஒரு தேட்டர் சாட்டிங் பண்ணிருக்காங்க. எந்த கேட்டகரியில அவங்க எந்த பேசிஸ்ல இது பண்ணிருக்காங்கன்னு தெரியல. எப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேசிருக்காங்கன்னு தெரியல எவ்வளவு ஷேர்னு. ஆனா இப்படி தேட்டருக்காரங்க முண்டி அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. திருச்சி டால்பி ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க. அட்வான்ஸ் ஃபுல்ல போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. செம்மையா அட்வான்ஸ் புக்கிங் சூப்பரா போயிட்டு இருக்கு. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. என்னடா புக்கிங்ல ஆனா ஹைப் இல்ல, இது ஹைப் இல்ல, ஹைப் இல்ல, நீங்க இவ்வளவு ஹைப் பாடா புக்கிங். இந்த டால்பி ஸ்கிரீன் ஓபன் பண்ணோடனே ஃபுல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி. 10 மணிக்கு தான் ஆனா முதல் ஷோ இது போட்டிருக்கேன். நான் 9 மணிக்கு எதிர்பார்த்தேன், 10 மணிக்கு போட்டிருக்காங்க. பரவாயில்ல. இங்க 9 மணிக்கு ஓபன் பெத்லகேம் பண்ணிட்டானுங்க, போட்டாச்சு பெத்லகேம் வந்து தலைவா. சனிக்கிழமை வந்து கம்மியான ஷோஸ் தான் போட்டிருந்தாங்க. எங்கேயோ போய் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க ஷோஸ். இல்ல ஆனா இது புதன்கிழமை வரைக்குமே இங்க இந்த ஷோஸ் பக்கம் போட்டாங்க. இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் அறந்தாயில வந்து காலைல 7 மணிக்கு போட்டிருக்காங்க டாக்ஸிக்கு. காலைல 7 மணிக்கு ஷோ போட்டிருக்காங்க. என்ன எப்படி இது போட்டாங்கன்றது எனக்கும் புரியல. அது நான் ஷோ டைம் 7 மணிக்கா? வியாழக்கிழமை ஒரு தடவை வெள்ளிக்கிழமையா கன்ஃபார்ம் இருக்கும் ஆச்சுன்னா சுரேந்தர். இல்ல இல்ல, ஒரு தடவை புதன்கிழமை, வியாழக்கிழமை இல்ல, படம் புதன்கிழமை ரிலீஸ். பரணி மாத்தி போயிடாதீங்க. இல்ல அதுதான் பிரகாஷ் ப்ரோ, டேட் மாத்தி போட்டிருப்பாங்க. நான் ரொம்ப ஒருவேளை தெரியல. சுரேந்தர் 7 மணி ஷோவா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எனக்கு சேர்த்து டிக்கெட் போட்டு நான் வந்துடுறேன். இருங்க ஒரே பாருங்க போட்டிருக்காங்க. எபிக் ஸ்கிரீன்ல தான் 7 மணிக்கு போடுவாங்க. ஐயா எப்பிக்கல இல்லையா, நான் அறந்தாயில காலையில விஎஸ்ஆ எந்த தேட்டர் சுரேந்தர்? சுபாவா விஎஸ்ஆ? சுபாலையா? சுபானா நல்லா தான் இருக்கும், 7 போடுங்க. மணிக்கு போட்டிருக்காங்க. இல்ல சுபானா நல்லா தான் நான் இருக்கும், இங்க வேணா போட்டு டாக்ஸி விடுவோம். இதுல போட்டு நான் எப்பிக்கல புக் எதுல பண்ணிருக்கேன். போட்டீங்க? அங்கேயா? நான் ரைட் எப்பிக்ல வரைக்கும். போட்டு கோயம்புத்தூரா? இல்ல இங்க தஞ்சாவூர். தஞ்சாவூரா? அதுல எத்தனை மணிக்கு ஷோ போடுறாங்க? நான் இன்னொரு அதுல ஏதோ ஒரு படம் தாங்க போனா இல்லையா தஞ்சாவூர்? எபிக் எப்பவுமே 7 போகவே மணிக்கு இல்லை, போட்டுருவாங்க பிரகாஷ் ப்ரோ. போனா இல்லையா தஞ்சாவூர், மறந்துட்டேங்க. ஆனா 11 மணிக்குண்ணே, 11 மணிக்கு வேலைக்கு ஆகாது. ஆனா அந்த 11 படத்தை மணிக்கு. எனக்கு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும். ஏன்னா ஆனா visual ஆ இல்லண்ணே, ஏதோ ஒரு இருக்கும், அதுக்காக தோணுச்சு. இல்ல அந்த படத்தை வந்து இல்ல அந்த படத்துக்கு வந்து இது வந்து பிளாட் கண்டென்ட், அதாவது ஸ்கிரீன் ஃபுல்லா ஓடுற படம். ஆனா வந்து இப்ப இல்ல, அதான் வந்து ட்ரைலர்லயே நமக்கு தெரிஞ்சிச்சு அது. இல்ல அதான் நார்மல் ஸ்கிரீன் போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து சைட்ல கட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிளாட் கண்டென்ட்ல பாக்கணும்ட்டு தான் நான் எப்பிக்ல போட்டது. எனக்கு ஏன்னா ஸ்கோப் தான் வரும், ஃபிளாட்ல பரணி அது 10 மணிக்கு போடலையா பரணி? அந்த எப்பிக்கு இது 10 மணிக்கு இல்ல 9 மணி ஷோலாம் போடல தஞ்சாவூர்ல? இல்ல 11 மணிக்கு தான் போட்டிருக்காங்க. புக்கிங் பண்ணது ஏன் 7 மணி ஷோ ஏன் போடல? தெரியலை என்ன காரணம். இல்ல ப்ரோ, அவங்க மேக்ஸிமம் 11 மணிக்கு தான் போடுறாங்க. எந்த படமே முன்கூட்டி போடணும்னு இல்ல ப்ரோ. அவங்க அதை விட மோசம் ப்ரோ. காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் நாள் தான் ப்ரோ புக்கிங் ஓபன் பண்றாங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசம் அது. முதல் நாள் வரைக்கும் புக்கிங் இல்லங்க, டிடி ஏரியாவே பொதுவா அப்படிதான். ஏதோ இப்பதான் கொஞ்சம் அங்கங்க திரும்பிட்டு வராங்க. டிடி ஏரியா பொதுவாவே வந்து இது வரைக்கும் சினிமா 20 வருஷம் ஊறி போச்சா இந்த புக்கிங் பண்ணி பாக்குறது இல்ல. புக்கிங் பண்ணி தேட்டர் ரசிகர் மன்ற கிளப்ல போய் பாக்குறது, முன்னாடி போய் டிக்கெட் கேட்கறது அப்படின்னு என்கொயரி பண்றது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து 2015 14 தான் புக்கிங்ஸ் வந்து ரொம்ப பீக்ல போன டைம், அந்த ஸ்டார்டிங் ஆனது. அப்ப 2014 வச்சுக்குவோம். 2014 வச்சுக்குவோம். அந்த 2014 இருந்து 2026 இந்த 12 வருஷத்துல கடைசி 2 வருஷமா தான் டிடி ஏரியா கொஞ்சம் புக்கிங்ஸ் பரவாயில்ல. கொஞ்சம் 3 நாள் 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்றாங்க. இல்லைன்னா நம்மளால 2 நாளைக்கு முன்னாடி இந்த நாள் தான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கும். அது கரூர்லாம் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. கரூர் கடைசி வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அன்னைக்கு நைட்ல, நாளைக்கு காலைல 8 மணிக்கு சோனா நைட்டு 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க கரூர்ல மட்டும். டிடி ஏரியா ஃபுல்லாமே சுத்தமா அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த வாட்டி பரவாயில்ல, இப்பெல்லாம் வர மாறிடுச்சு. டாக்ஸிக் புக்கிங் எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி டாக்ஸிக் இப்படி பிச்சுக்கிட்டு போகுதுன்னு தெரியல. பயங்கரமா போகுது, ஹைப்பே இல்லைன்னாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. எதையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியலண்ணே. யாரு எதுக்கு டப்புன்னு ஏறுது இறங்குது ஒன்றும் புரியல. அது ஒண்ணுக்கா யூஎஸ் யூகே எல்லாம் புக்கிங் பிரிச்சுட்டு போயிருச்சு போல இருக்கு டாக்ஸிக்கு. அதே மாதிரி எனக்கே தமிழ்நாட்டே திடீர்னு இந்த படம் சம்பவம் பண்ணுமோ, படம் ஒருவேளை கண்டென்ட் கிளிக் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கடைசி கட்டத்துல ஒரு வருது. ஆனா இது மாதிரி தானே அது சொல்ல முள்ளு மேல நிக்கிற மாதிரின்ற மாதிரிதான். கிளிக் ஆச்சுன்னா ஒன்னும் பெருசா பண்ணும், ஏதாவது டப்புன்னு பிசுறு தட்டுனாலும் அடி இதாயிரும், பெருசா அடிபட்டுரும். அது கொஞ்சம் இதுதான்.
முள்ளு மேல நடக்கிற மாதிரி, முள்ளு மேல கம்பி மேல நடக்கிற மாதிரி. ஆனா இன்னொன்னு, இல்ல நான் இப்ப மதில் இது மேல் வந்து போல. இல்ல நான் இப்பதான் மேட்னி ஷோ வந்து ராமன் லீலா பார்த்துட்டு வந்தேன். எல்லாரும் அடிக்கிற அளவுக்கு மோசமா எனக்கு தெரியல. பார்த்தப்ப நான் ரொம்ப எல்லாரும் போட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்கன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அவ்வளோக்கெல்லாம் மோசம் இல்லையா, ஓரளவுக்கு டீசெண்டா தானே இருக்கு அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு படம் பார்க்கும்போது. இன்னொன்னு ஹியூமர்லாம் இன்னொன்னு அங்கங்க வந்து ஒர்க்கு தான்டா ஆச்சு எனக்கு. எனக்கு அது அதுதான் சொல்றேன், ரொம்ப அதான் சொல்றேன். இல்ல எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. எனக்கு நிறைய இடத்துல நல்லாவே இது வந்து சிரிச்சேன். இல்ல ரொம்ப அடிச்சிட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு ராமன் லீலாக்கு. எனக்கு படம் எனக்கு படம் வந்து இப்போ வந்து டபுள் ஆக்பன்சிக்கும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான், ஸ்டோரி ஒரே லைன் தான். பட் ஆனா இதுல ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ண விதத்துலயும் அஹ், எனக்கு எனக்கு ஏதோ இவ்வளோக்கெல்லாம் அடிக்க வேணாம் அந்த படத்தைன்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அதுதான் ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் இந்த வந்து நான் பார்த்த ஷோக்கு வந்து டீம் வந்திருந்தாங்க. அந்த டீம் பார்த்துட்டு கொஞ்சம் இதா இருந்துச்சு படம். எனக்கு ஓகே, எனக்கு ஏன் இந்த படத்தை இவ்வளவு அடிச்சாங்கன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு படம் ஓகேவா பட்டுச்சு எனக்கு. பிரகாஷ் அண்ணன் இருமுடி பார்த்தேன், தெலுங்குல பார்த்தேன். இன்னைக்கு இதுதான் பார்த்துட்டு வரேன். தெலுங்கு ஆடியன்ஸோட ஹவுஸ்ஃபுல் கொண்டாடிட்டாங்க. நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். படம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரு நல்ல ஸ்டார் படம் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் இவ்வளோ ரூட்டடா இருக்கும்லாம் எதிர்பார்க்கல. கடைசி 25 மினிட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பாட்டெல்லாம் அந்த ஐயப்ப சாமி பாட்டு வரப்பெல்லாம் தியேட்டர்ல கத்தி கிழிச்சிட்டாங்க. ஆனா ரெஸ்பான்ஸ். ரவிதேஜாவும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா விஷால் நல்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ். பாட்டு வந்து அந்த பாட்டு சொல்றா தெலுங்கோட தமிழ்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? அவங்க ஆடியன்ஸ் தெரியல. அவங்க இந்த தமிழ் டப்பிங்க பயந்துட்டு தான் தெலுங்குல போனேன். இல்ல தமிழ் டப்பிங் நல்லா இருக்குன்னாங்களே. இல்ல தமிழ் டப்பிங் சூப்பரா இருந்துச்சு. மோர் ஓவர் கனெக்டிவா இருந்துச்சு. எங்க ஏதாச்சும் கொஞ்சம் பிசுறு மாறிடுமோன்ற ஃபீல் இருந்துச்சு. ஆனா வந்து அவங்க ப்ராப்பரா ஒரு படத்தை வந்து டப் லொகேஷன் எங்க பண்ற புடிச்சாங்கன்னு தெரியலையே மச்சான். ஒரு மாதிரி மலையாள பட ஃபீல்ல தான் இருந்துச்சு. நல்ல லொகேஷன் எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே நல்ல லொகேஷன்ஸ் இல்ல எல்லாம். இல்ல 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 யாரெல்லாம் நீங்க மைனஸ்ன்னு இந்த படத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் தான் இந்த படத்தை காப்பாங்க. ஜிவி எல்லாம் வந்து மொத்தமா தாங்கின ஒரு ஜீவன்லயும் ஜிவி ஒன்று எனக்கு தெரிஞ்சு படத்தை. ஏன்னா ஏன்னா வந்து சிம்பிளா எனக்கு அந்த படத்தை எனக்கு எனக்கு வந்து இருமுடி பொறுத்த வரைக்கும் தமிழ்ல ரொம்ப பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை. அதை வந்து ஒரு தெலுங்குல இருக்க இவ்வளவு பெரிய ஸ்டார் நடிக்கிறாருன்னும் போது அந்த ரூட்டடுக்கு ஏத்த மாதிரி அவர் பண்ண விதத்துல எனக்கு 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 வந்து அந்த படத்துல பில்லர்னு சொல்லிட்டு மூணே பேர் தான் சொல்லுவேன். ஒண்ணு வந்து அந்த பொண்ணு, அந்த 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 பொண்ணு, அதுக்கப்புறம் ரவிதேஜா, ஜிவி, 3 பேர் தான். ஏன்னா ஜிவி வந்து நிறைய இடத்துல எப்படி எல்லாம் ஸ்கோர் பண்ணணும், எப்படி எல்லாம் கரெக்டா பண்ணணும்ன்றத நல்லா பண்ணியிருந்தாப்புல. ரவிதேஜா வந்து அப்படியே அப்படியே வந்து பொங்கி அழுகுற ரேஞ்சுக்கு உள்ளான பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அதை வந்து அவர் வந்து ரொம்ப சட்டிலா பண்ணிட்டாரு. அதே மாதிரிதான் வந்து நல்லா இதுல ரொம்ப அமைதியா நடிச்சிருந்தாங்க. அதுதான் 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 வந்து அதுதான் வந்து இது வந்து ஏன்னா வந்து நான் பார்த்த ரவிதேஜான்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன புள்ளு இருந்து நான் பார்த்த ரவிதேஜான்றது வந்து கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. இப்போ அவர் படம்னாலே முக்கால்வாசி அவர் தான் பேசுவாருன்னும் போது அவர் ரொம்ப பேசாம செட்டிலா பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுல இருக்க முடியும். பட் ஆனா கதையா எனக்கு நிறைய விஷயங்கள் மாறுபடுவது இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்ன்றதும் பெருசா அது மட்டும் தான் எனக்கு வரல ஏதாவது தெரிஞ்சு. தவிர எனக்கு ஓவரால் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு இருமுடி. எனக்கு இல்ல எனக்கு சீரியஸா இந்த வாரம் வந்த படத்துல 2 படத்தை ரொம்ப அடிச்சாங்க. ஒண்ணு வந்து ராமன் லீலான்னு, ஒன்னு கலிஃபா. ரெண்டுமே எனக்கு சுமாரா தான் பட்டுச்சு. கலிஃபாவுமே மலையாள சினிமாக்கள் ரொம்ப தரமான படங்கள் கொடுக்குற ஒரு லிஸ்ட்ல இந்த மாதிரி ரொம்ப சுமாரான படம் வந்தோன்னா அது உங்களுக்கு ரொம்ப அபத்தமா தெரிஞ்சுச்சான்னு தெரியல. அது கமர்ஷியல் படம். அந்த டைரக்டர் கிட்ட என்ன அவுட்புட் வரும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லா படங்களும் அப்படிதான் இருக்கும். டர்போவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் டர்போ எல்லாருமே நிறைய பேர் பிடிக்கலன்னாங்க. எனக்கு அந்த படம் ஒர்க் ஆச்சு. எனக்கு அந்த கமர்ஷியலா மம்முட்டி சாரை பாக்குறது, அந்த அந்த சின்ன சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோரா பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுலயுமே எனக்கு வந்து ஃபைட்டாவும் விஷயம் தவிர கதையெல்லாம் ரொம்ப பழைய கதை, புளிச்சு போன கதை. ஆனா ஃபைட்டா சும்மா அந்த கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் பண்ணது. இன்னொன்னு அந்த படத்துல கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ரொம்ப லென்த் அது. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நேரம் இழுத்தாங்க. அது பண்ணாம எனக்கு வந்து அந்த சிம்பிளா அந்த இன்டர்வல் போர்ஷன் வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. பெத்தலம் வந்து நான் அவுட்டா என்ஜாய் பண்ண படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பெத்தலம் வந்து நேற்று வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா பெத்தலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பசங்க இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியா இது வந்து அவரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீன்பாலியோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். பொண்ணா இருந்தா மம்தாவோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் வந்து ரொம்ப அந்த இது நான்லாம் வந்து நீ ஓஹோ ஆஹாலாம் வேணாம்ப்பா, ஈஸியா கனெக்டபுளா இருந்துச்சு.
நிவினோட கேரக்டர் உண்டு, அதுல சொல்றேன். எதை சொன்னாலும் வந்துடுறாங்க பாங்கிட்டு. சரிப்பா. பெத்தலகேம் ஆமா, அது பெத்தலம்னு சொன்னா வேற கமெண்ட்ல வந்துட்டு ஸ்பெல்லிங் ஒழுங்கா சொல்றான்றாங்க இன்ஸ்டால வந்து. அது பேர் என்னன்னா என்னப்பா பெத்தலஹம்மா. இது, என்னப்பா நம்ம என்னப்பா நமக்கு வாயில வருது சொல்றோம். இப்ப அவங்க இப்ப வந்து இல்ல அது பேர் என்ன, பெத்தலஹலம்மா, பெத்தலஹம்மா, பெத்தலகேம் ஜீசஸ் பிறந்த பெத்தல. இடம். ஓ பெத்தலஹெம் குடும்ப ஓ யூனிட், அதுவா? அவ்வளவுதானே. ஓகே ஓகே. ஓகே, ஏதோ ஒண்ணு நமக்கு என்னதான் கொடுக்க போறாங்க. பரீட்சையில எழுதுற மாதிரி பிழைத்தல். எல்லாம் இந்த ஒன்ஸ் மோர் ட்ரெய்லரை பத்தி பேசுனீங்களா யாராவது? நேத்தி பேசல சரியா. படம் வரட்டும் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு விஷால் bro. சொல்லுங்க ஆரோ. பரணிலாம் அமைதியா எனக்கு இருக்காரு ரொம்ப இன்னைக்கு. பிடிச்சிருந்தது. பர்டிகுலரி பரணி அந்த அந்த பரணி போர்ஷன் ரொம்ப இருக்குல்ல, நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சன்னமா சாங் படத்துக்காக. வர போர்ஷன் பரணிலாம் சூப்பரா இருந்துச்சு. இது வந்து நல்லா இருந்துச்சு. பரணிலாம் வந்து இப்ப என்ன என் கதையை எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு. என்னப்பா மாடு சவுண்ட் யாருக்குப்பா அது? பரணில 8 மாசமா கேட்டுட்டு இருக்காரு எப்ப ரிலீஸ்னு. அவர் அதித்தி சங்கர் இல்ல சாமி. பரணிக்கு பர்சனல் கனெக்ட் இருக்கு இந்த படத்துல. இல்ல அதுதான் வந்து அவரோட கதையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் பரணி அன்னைக்கு கூட இந்த மாதிரி வந்து என் கதையை எடுத்தாங்க. எப்படா அப்படிலாம் சொன்னேன்? இல்ல பரணி, அவர் எழுதின நான் அவர் விஷால் எழுதின ட்ரெய்லர் பார்க்கல விஷால், ஸ்ட்ரைட்டா படம் தான். அவர் எழுதின சூப்பர் கதையா இல்ல அவருடைய ஐயே, சொந்த பரணி வாழ்க்கையா? ட்ரெய்லர் பார்க்காம தான் பீக் ஹியர்னு ஒரு இடத்துல போட்டிருந்தீங்களா ட்வீட்டு? பீக்டு ஹியர்னு எங்க போட்டிருந்தேன்? அந்த ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் தான் பார்த்தேன். ஆ நான் ஒன்ன ஆ தேடி அப்புறம் வருவேன்றது ஏங்க, அது ட்ரெய்லர்ல வந்து ஒரு கிளிப்புங்க அது. ஐயோ, கற்பனை. ஏங்க ஆல்ரெடி படத்துல 2 வந்து ஒரு ஒரு நிமிஷம். கிளிப் தான், ஆனா ஃபுல் ட்ரெய்லரை பார்த்தா தானே எந்த இடம் பீக்குன்னு ஃபுல் ட்ரெய்லரை பார்த்தா தானே தெரியும். பீக்குன்னுலாம் நான் போடல மாதிரி. ஒரே ஒரு விங்கு மட்டும் சாப்பிட்டேன். அது சிக்கன்ல ஒரு பங்கு. நான் யாருக்குப்பா பங்கு பிரகாஷ் ப்ரோ வேணும்? மியூட் போடுங்க. பிரகாஷ் ப்ரோவா? அண்ணன் யார்கிட்டயோ ரொம்ப பிரகாஷ் ப்ரோ மியூட் பண்ணுங்க. பிரகாஷ் இந்த வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது. அண்ணா வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. சிக்கன் விங்ஸ் சாப்பிட்டேன்னு சொன்னாரா? பரணி சொன்ன சிக்கன் சாப்பிடல, சிக்கன்ல விங்கு மட்டும் சாப்பிட்டேன். அது சிக்கன் விங்கு. ஓ அப்படி. ஓகே ஓகே, நீங்க வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது. ஹெட்செட்டா இல்ல இது போன்ல டைரக்டா பேசுறாரா என்னன்னு தெரியல, ஏதோ வித்தியாசமா இல்ல கேக்குது. போனை வச்சுட்டு கொஞ்சம் தூரமா நின்னு பேசுறாரு. இப்ப கேக்குதா? அவர் சொன்ன பாயிண்ட் இப்ப கரெக்ட் கேக்குதா? தான் பரணி. சொல்லுங்க. அவர் நல்லா சொன்ன பாயிண்ட் கேக்குது. கரெக்ட் தான். இல்லைங்க, நான் என்ன சொன்னேன்னா சிக்கன் சாப்பிடல, சிக்கன்ல விங்கு சாப்பிட்டேன். விங்கு வந்து சிக்கன்ல ஒரு பங்கு. ஆமா அதுதான் ஆமா. பரணி சொல்றாருன்னு சொல்ல வரேன். சமாளிப்பாரு சமாளிப்பாரு நல்லா வர்ணி. சூப்பர். சரி பிரகாஷ் ப்ரோ, அந்த ராஜா சாங் நேத்து நான் ஒருத்தன் தான் பேசினேன், நீங்க தான் எதுவும் பேசல. எப்படி இருந்துச்சு? நான் சொல்றேன் மாதிரி சொல்லவா? எப்பா ராஜா ராஜாதான்ற டைலாக் ஒண்ணு வரும்ல, அது எப்பா சாமி ரிப்பீட்ல போயிட்டு இருக்கு. இல்லங்க, நேத்து ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்ட உடனே நான் அந்த போட்டிருந்தேன் பாருங்க, அந்த ட்வீட் தான். ஏன்னா அந்த ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், படத்துல லிரிக்ஸ் ராஜான்னு போட்டுட்டு பசங்களா இங்க வாங்கடாங்கிற மாதிரி போட்டு மாஸ்டர் கிளாஸ் எடுப்பேங்கிறத அந்த இதா போட்டிருந்தேன். அந்த பாட்டு கேட்டோடனே முடிவுபட்டேன், இந்த பாட்டு வந்து பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா வந்து செம்ம ஹிட் ஆகும்னு. நிறைய பேர் வந்து இது வந்து பழைய சாங் மாதிரி இருக்கு, 80s நடக்கிற மாதிரி கதை அப்படின்னா, பழைய 80s நடக்கிற மாதிரி தான் மியூசிக் போடுவாங்க. அது ராஜா மியூசிக் போடுறாரு. ராஜா இப்ப உட்காந்து உங்களுக்கு வந்து என்னது அது மூச்சவ பேச்சவ வேறப்பானா போடுவாரு. ராஜா அவர் என்ன போடுவாரோ அவர் போட்டிருக்காரு, அதை சூப்பரா போட்டிருக்கிறாரு. அதுலயும் என்னன்னா கொஞ்சம் உண்மையாலே வெறப்பாவே போட்டிருக்காரு. பயங்கரமா லிரிக்ஸ் தான் அவரே எழுதி, அந்த லிரிக்ஸ் நிறைய பேர் எல்லாமே சொல்றாங்க, லிரிக்ஸ் மட்டும் மாத்திரலாம். நாங்க லிரிக்ஸ் அந்த அந்த ஒரு களத்துக்கு என்ன தேவையோ, அந்த காலத்துக்கு என்ன தேவையோ ரெண்டையுமே கரெக்டா போட்டிருக்கிறாரு. லிரிக்ஸ் கரெக்டா இருக்கு. ரிப்பீட்ல கேட்கறதுக்கு 4 பாட்டு எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்க. இளையராஜா பாட்டு எந்த பாட்டை இவ்வளவு தடவை ரிப்பீட்ல ஒரு நாள்லயே, அதுவும் ஒரே நல்ல டைம் லைன்ல கிராஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம எத்தனை பாட்டு, நம்ம இந்த விடுதலையில 2 பாட்டு ஹிட். காட்டுமல்லிங்கிற ஒரு பாட்டு, வாலி நெடு காட்டுமல்லி, அது வந்து கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் கழிச்சு ட்ரெண்ட் ஆச்சு. அப்புறம் உன்னோட நடந்தா தனுஷ் பாடின பாட்டும் அது வந்து வீடியோவா ஹிட் ஆச்சு. வீடியோவா ஹிட் ஆச்சாங்கிறது தெரியல, ஆனா இது செம்மையா ஹிட் ஆச்சு காட்டுமல்லியும். ஆனா இப்படி ஃபாஸ்டா பிக்கப் ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த பாட்டு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ராஜா பாட்டு அது ரிலீஸ் ஆன உடனே கேட்டதுல இருந்து இன்ஸ்டன்ட் ஹிட்னு சொல்லும்ல, இன்ஸ்டன்ட்லி லைக் அப்படி சாங் தான் இந்த பாட்டு. உண்மையாலே நல்லா இருக்கு. எனக்கு வந்து லிரிக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராஜாட்ட இருந்து அழகா ஒரு லிரிக்ஸ், சிம்பிள், அதாவது ரொம்ப நீங்க மெனக்கடவே வேணாங்க, மெனக்கடாம ஈஸியான ஒரு இது. அதை விட என்னன்னா, இப்ப இந்த பாட்டு வந்து மலேசியா வாசுதேவன் பாடின மாதிரி இருக்கணும். ஆனா மலேசியா ஆனா அதுக்கு அவரோட பையன் யுகேந்திரனை பாட வச்சது வந்து செம்ம ஹைலைட். அவருக்கு அந்த டியூன் வேணும், அந்த குரல் வேணும். அந்த குரல் இருக்க ஒரு ஆள் அவர் பையன், அந்த பையனை அழகா
சூப்பரா பாடிருக்காரு. ஏன்னா இத்தனைக்கும் அந்த பாடகர் யாரோ ஒருத்தர் கூட இது பண்ணிருக்காரு. மொத்தம் 3 பாடகர் பேர் போறாங்க. ஆண்டனி தாஸ் இல்ல ஆண்டனி தாஸ். நான் அவர் தான் ஃபுல் பாட்டும் பாடுவாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இடத்துல அவரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யுகேந்திரன் அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு யோசனை திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அப்ப ரஜினி அவர்களுக்கு ஓப்பனிங் சாங்னா எஸ்பிபி இல்லைன்னா மலேசியா வாசவன். ஃபர்ஸ்ட் மலேசியா வாசவன் தான் பிக்சட். அவரோட வாய்ஸ்னா ரஜினிக்கு அப்படி அவ்வளவுக்கு மேட்ச் ஆகும். சிவாஜிக்கும் ரஜினிக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய வாய்ஸ் மலேசியா வாசவன் வாய்ஸ். அவர் இல்ல, எஸ்பிபி வச்சு போட்டாங்க, எஸ்பிபி இல்ல, அதுக்கப்புறம் ஏஏஇ என்னென்னமோ வச்சு பண்றாங்க. ஆனா அதை அந்த பவர் நெருங்க முடியல. அதுக்கு யுகேந்திரன் அழகா யூஸ் பண்ணலாம். யுகேந்திரன் மனசுல பாட வச்சு அதை ஏஐல மாத்தி அந்த மாதிரிலாம் பண்ணாம நார்மலாவே யுகேந்திரனை பாடவிட்டா இப்ப மேட்ச் ஆகுது, சூப்பரா மேட்ச் ஆகுது. அழகா பண்ணிருக்கலாம். இதே யூஸ் பண்ணலாம், நிறைய பேர் பண்ணலாம். ஏன் பண்ணலன்னு தெரியல. இது சூப்பரா இருந்துச்சு. இளையராஜா உண்மையாலுமே ஒரு இந்த பாட்டை வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பாடகர்கள்ட்ட இருந்து, அதை சூப்பரா பண்ணிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜ் மியூசிக் டேரக்டர் இருந்து பாட்டு வாங்குறதும்பாங்க. அவர் எல்லாத்துட்டையும் ஆமா பயங்கரம். கார்த்திக் சுப்புராஜ் வந்து சந்தோஷ் நாராயணன் வாங்குறாரு, நல்ல மியூசிக் அப்புறம் அனிருத்த வாங்குறாரு. இப்ப இவர்கிட்ட ராஜாட்ட. இப்ப எனக்கு என்னன்னா ராஜாட்ட வந்து மிஸ்கின் ஒர்க் பண்ணாரு, சைக்கோ செம்ம சூப்பரா இருந்துச்சு. பாலா ஒர்க் பண்ணாரு, தாரத்தப்பட்ட இல்லையா அந்த பிதாமகன் செம்மையா இருந்துச்சு. தாரத்தப்பட்ட பிதாமகன் ரெண்டுமே செம்ம. தாரத்தப்பட்ட இருக்கும். ரமணா ஆல்பம் சேது மாலையன் வேலை கூடுதடி சேது. அப்புறம் ரமணா முருகதாஸ் கூட ரமணா. அண்ணா நீதானே என் பொண்ணு வசந்தம். அது எனக்கு ஒரு 2 பாட்டு மட்டும் ஓகே. எனக்கு டைம் ஒரு படம் இருக்கும், பிரபுதேவா படத்துக்கு டைம் போட்டிருப்பாரு. டைம் சூப்பரா இருக்கும் பாட்டு. அது செம்ம. எல்லா பாட்டும் எனக்கு சூப்பரா இருக்கும். அது இப்ப இளையராஜாவா? ஆமாங்க. என்னங்க திடீர்னு இளையராஜா கேக்குறீங்க? என்ன கேள்வி இதெல்லாம்? ரமணா இளையராஜாங்க. இப்ப கடைசியா டாபிக் மியூசிக் டைரக்டர்னு பார்த்தா இவரு பேர் என்ன, மிஸ்கின் கூட ஒர்க் பண்ணிட்டாரு. இப்ப கார்த்திக் சுப்புராஜ் கூட ஒர்க் பண்றாரு, தியாகராஜன் குமாரராஜா கூட ஒர்க் பண்றாரு. இப்ப இன்னும் ரெண்டு பேர் யாரோ பார்த்தேன், மஞ்சனத்தி மாரி செல்வராஜ். எனக்கு ஆச்சரியம். ஒரு மனசு 83 84 வயசு ஆகுது. எப்படி நம்மளால வந்து உண்மையால சொல்ல முடியல. நிறைய பேர் வந்து 50 வயசுக்கு மேல மறந்துச்சு, அது பண்றது இது பண்றது அப்படி என்னமோ சொல்றாங்க. எனக்கு ரஜினியையும் இளையராஜையும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ரஜினி ஒருத்தர் பிஸியா அவர் நடைய பார்த்தாலே ஆச்சரியம். இந்த மனுஷன் எப்பா இந்த ஓட்டம் ஓடுறாரு. ஸ்டேஜ் ஏறும்போது ஷூட்டிங் ஸ்பாட், தர்மன் ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தேன். அவர் படிக்கட்டு இறங்கி வர்றாரு மெடிக்கல் காலேஜ்ல இருந்து. அது வர அவருக்கு இங்க ஒரு சைடு கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தாங்க, இன்னொரு சைடு கிளிப்பிங்ஸ் செம்மையா இருந்துச்சு. அவர் இந்த வயசுல அப்படி வராருங்கிறது. இங்கிட்டு இளையராஜா எவ்வளவு யங்ஜென் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றாரு. அதுவும் அவங்க கூட சேர்ந்து கரெக்டா அவரோட ஸ்டைலையும் சரி இவங்க ஸ்டைலையும் சரி அழகா மிக்ஸ் பண்ணி மியூசிக் போடுறது. அதான் சொல்றேன், இந்த ராஜா தான். அந்த ஜெயா மியூசிக்ல ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க, ராஜா தான். அது அந்த அளவுக்கு பொருத்தமான ஒரு ஆள். பிரகாஷ் திடீர்னு இன்சிடியஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருந்துச்சு. கடைசி 40 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. கதையா ஒண்ணும் இல்ல. மத்ததெல்லாம் பார்த்ததான் புரியுமா? இல்ல அதுக்கு முந்தின பார்ட் நான் பாத்திருக்கேன், ஆனா மறந்துருச்சுங்க. படத்துல பிரீக் இந்த ஒரு 2 செகண்ட் காமிக்கிறாங்க. நடுவுல 2-3 நிமிஷம் வருது. அது கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போனாலும் முழுசா ஞாபகப்படுத்த மாட்டேன். ஆனா அது பார்க்கலனாலும் புரியும், பார்த்தா இன்னும் சூப்பரா புரியும். ஆமா விஷால் நான்லாம் பார்க்காம தான் போனேன், எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் பரணி எனக்கு ஏதோ சொன்னேன், டைட்டில் கேட்டோன்னே இதை பாத்துருக்கா இல்லன்னு சொல்லி உங்களோட குழப்பத்துல சொன்ன பாத்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்குமே இருந்துச்சு. படம் பார்க்கும்போது இது எங்கேயோ பாத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. தேட்டர்லயே நம்ம ஃப்ரெண்டே அதான் சொன்னாரு, இங்க நிறைய பேர் படம் பார்க்காதவங்க வந்திருக்காங்க, ஆனா எல்லாத்துக்கும் படம் புரியுது, அவ்வளவுதான். பிரகாஷ் நினைச்சேன் விஸ்வநாதன் சன்ஸ் 200 கோடின்னு போட்டிருந்தாங்க ப்ரோ. ஆமாங்க, அதை வெட்டுருவோம். கலெக்ஷன் தான் இங்க பேச மாட்டோம்ல தலைவா. அது தெலுங்குல தான் நிறைய கலெக்ஷனா, நல்ல கலெக்ஷனா? ஆமா, தமிழ்நாடோட தெலுங்கு நல்ல கலெக்ஷன் தலைவா. டிஎன் தவிர எல்லா பக்கமும் ஹிட் தான் ப்ரோ அந்த படம். ஏன்னா என்ன கேட்கணும்னு வந்தேன்னா 28ஆம் தேதி 2 ஃபீல் குட் படங்கள் வருது. உங்க சாய்ஸ் என்ன? ஹாயா ஒன்ஸ் மோரா? நான் சொல்லுவேன், எல்லாரும் ஒன்ஸ் மோர் சொல்லுவாங்க, நான் ஹாய் சொல்லுவேன். எனக்கும் ஹாய் தான். ஓகேவா, எல்லாரும் ஒன்ஸ் மோர் தான் சொல்லுவாங்க. பரணியில நான் ஒன்ஸ் மோர் கண்ணை மூடிட்டு போயிருவேன் பாரு. அப்புறம் இங்க உள்ள நம்ம லிசனர்ஸ்லயே இல்ல அதெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஹாயா ஒன்ஸ் மோரா அப்படின்னு கேட்டா ஹாய் தான் நான் போவேன். அதுக்கு முன்னாடி டாக்ஸிக்கு வந்துடுறதுனால டாக்ஸிக்கு பாத்துருவேன். 26ஆம் தேதியே பாத்துருவேன். என்ன ஒண்ணு, டாக்ஸிக்கு ஒரு 9 மணி ஷோ கொடுத்துருக்கலாம், 10 மணி ஷோ போட்டதான் கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் வருத்தம் இல்லை. என்னன்னா அன்னைக்கு லீவு நாள் எனக்கு, மிலாடி நபி, அதனால வருத்தம் இல்ல. சரி ரைட், லீவு நாள் தான், மிலாடி நபி தான், பிரச்சனை இல்ல, போறோம் 10 மணிக்கு ஷோவை பாக்குறோம். எப்படி ஒரு 4 மணி நேரம் 2 மணிக்கு கிடையாது டாக்ஸிக்கு.
ஆல் ஓவர் என்ன விஷால்? இல்ல அது திருச்சியில மட்டும் தான் 10 மணியா இல்ல ஆல் ஓவர் டிஎன்ஏ? இல்ல ஆல் ஓவர் எல்லாம் இருக்கு ப்ரோ. ஆல் ஓவர் டீம் உண்டு. திருச்சியில மட்டும் 10 மணிக்கு போட்டிருக்காங்க. என்னன்னா 9 மணி ஷோ போட்டாங்கன்னா 12 மணி 12 வெளியே வரலாம். ஆமா முடிஞ்சிரும்ல உங்களுக்கு 12 மணிக்கெல்லாம். நாம இப்ப இதெல்லாம் 1:30 மணிக்கு வெளியே வரும்னு நினைக்கிறேன். 12 ஆயிடும். 9 மணி நாள் ஏன்னா 3.25 மணி நேரம் ஆச்சு. அதான் சுகன் சொன்ன மாதிரி 10 மணி ஷோனா கண்டிப்பா நான் வாங்க 2 மணி ஆயிரும். அதுக்காக 9 மணி ஷோ கேட்டேன். சரி சாப்பிட்டு தெம்போட போய் ஒரு தேட்டர்ல உட்காந்தோமான்னு இருக்கோம். இதுலயும் ஒரு நல்லது இருக்கு. லீவு நாள் கொஞ்சம் நிம்மதியா தூங்கி வச்சுட்டு போகலாம். அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் கணக்கு ஒண்ணுதான். ஏதோ ஒரு கூட்டு கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருங்கிற மாதிரி. ஆனா திரும்ப சொல்றேன், ஹாயா என்ன பண்ணா இன்னொன்னு ஒன்ஸ் மோரான்னு கேட்டா ஹாய் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் கவினுக்காக, 2வது விஷ்ணு எடவனுக்காக, 3வது நயன்தாராக்காக, 4வது ஜென்மார்ட்டினுக்காக, 5வது அந்த படம் ப்ரொடியூசருக்காக. இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த ரசகுல்லா பாட்டு ரீசெண்டா ஒரு மாதிரி நான் நிறைய வாட்டி கேட்கறேன். நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஜென்மார்ட்டினுக்காகவும் கவினுக்காக ஃபர்ஸ்ட் விஷயம் கவினுக்காக தான். கவின் விஷ்ணு எடவன் என் ஆர்டர் பார்த்தோம்னா கவின், விஷ்ணு எடவன், ஜென்மார்ட்டின், சாரி கவின், விஷ்ணு எடவன், நயன்தாரா, ஜென்மார்ட்டின், ப்ரொடியூசர். இப்படி தம்பி எனக்கு கனவு மாதிரி இருக்கு. அந்த கண்ணம்மா சாங் சூப்பரா இருக்கும் தலைவா. அது இப்பவுமே லூப்ல போயிட்டு இருக்கு. விஷால் ஏதோ கனவு மாதிரி இருக்குனாரு. இல்லண்ணே நிறைய ப்ரொமோஷன் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க. நயன்தாரா அங்கங்க ப்ரொமோஷனுக்கு போறாங்க. நயன்தாரா இப்ப டாக்ஸிக் ஈவென்ட் இருக்குல்ல, அதுல நான் 2 விஷயம் மட்டும் ஆச்சரியப்பட்டேன். இப்ப மத்தவங்க எல்லாம் தமிழை பத்தி பேசினா விட்டுருவோம். மத்தவங்க பேசும்போது பேப்பர் வச்சு பேசினாங்க. அது யாரா இருந்தாலும் கேவியனா இருக்கட்டும், வேற யாரா இருந்தாலும் பேப்பர் வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இருக்கிறதுல அதிக நேரம் பேசுறது நயன்தாரா தான். எனக்கு நயன்தாரா அவ்வளவு நேரம் பேசுவாங்கன்னே ஆச்சரியம். சும்மா ஒரு பக்கம் உட்காந்தாரு, வருவாங்க, ஹாய் சொல்லுவாங்க, பாய் சொல்லுவாங்க, போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன் அப்படின்னு. காஞ்சனா இல்ல ஏதாவது பேசுவாங்க பாருங்க இன்னைக்கு அப்படின்னு. அவர் இல்ல பாருங்க வேணா, அவங்க எந்த வீட்லயும் பேச மாட்டாங்க அப்படின்னாரு. வந்த உடனே பேசுனாங்க. எனக்கு அவ்வளவு தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி பேசுற மாதிரிங்க. ஒரு இடத்துல சின்ன ஸ்லிப் ஆகல, வார்த்தை ஸ்லிப்பே ஆகல. எந்த இடத்துல எதையும் பார்க்கலாம். அதே மாதிரி யார் பேரையும் மறக்கல. அவங்க பேரை அடிச்சு நவுத்துனா எனக்குலாம் ஆச்சரியம். எப்படா ஒரு ஒரு பேச்சாளர் பேசுற மாதிரி பேசினாங்க அவங்க. எனக்கு அப்பதான் முதல்ல நயன்தாரா எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி அப்ப இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பேசுறத இப்ப பாக்குறப்பதான் ஓ கரெக்ட். அவங்க அப்ப அவங்க வந்து எழுதி வச்சோ இல்ல ஸ்கிரிப்டடாவோ பேசல, அவங்க இயல்பாவே அப்படி வருது அவங்கள்ட்ட. அவங்க நிறைய பேர் பேச விடல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்களும் பேசலங்கிறது இப்ப பேசலாம், இது மாதிரி நிறைய பேசலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க கவினுக்காக நீங்க எதனால கவின் பிடிக்குமா? இல்ல ஏன் கவினுக்காகன்னு சொன்னா எனக்கு கவினை நார்மலா பிடிக்கும். அது போக என்னன்னா இந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட் எல்லாத்துலயுமே கவினை கொஞ்சம் அந்த கூட்டு போற ஆட்கள் எல்லாமே பார்த்து கவினை கொஞ்சம் சைலைன் பண்றாங்க. என்னமோ அவரை வந்து அவர் ஹீரோ மாதிரி இல்லாம அவர் ஏதோ பார்க்க இந்த கூட்டத்தை வேடிக்கை பார்க்க வந்தவர் மாதிரி அவரை ஒதுக்கி விட்டு இங்க முன்னாடி கொடுத்து போறாங்க. எனக்குலாம் அவரே ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அப்படி இருக்கு. என்னன்னா அவர் நினைச்சா 2-3 நல்ல மாஸ் ஸ்கிரிப்டோ இல்ல லவ் ஸ்கிரிப்டோ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வர மாதிரி பண்ணலாம். எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் பண்றது பூரா எக்ஸ்பெரிமெண்டல். சுத்தமா போறது பூரா இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அதனாலே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட இது பண்றது. ஆனா கண்டிப்பா அவர் இன்னொரு 2-3 வருஷத்துல அவர் மாத்திட்டாருன்னா அவர் ஒரு பேங்கபிள் ஸ்டாரா வருவாரு. ஆனா நான் பாக்குறேன் பாடி காட்சியா பாத்தீங்கன்னா அவரை விட்டுறாங்க, இவங்கள மட்டும் கூட்டு போயிடுறாங்க. எனக்கு என்ன அவங்க கூட அவர் ஹீரோடா. இன்னும் நான் சொல்றேன் நயன்தாரா சீனியர் அது இதுன்னு நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. ஆனா இவரு ஹீரோ தானே. அதுக்கு ஒண்ணு ஈக்குவலா ஒரு இது முக்கியத்துவம் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து அவரையும் பார்த்து இவங்களையும் பார்க்கலாம். இவரை விட்டுறாங்க பல இடத்துல. இவரே கிட்டத்தட்ட பாடி கார்டு பண்ற மாதிரி போயிடுறாரு. அதனால அது ஒரு எனக்கு ஒருத்தவங்களை பார்த்தா எனக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் மோட்டிவேஷன் ஆயிட்டீங்களா? நான் எப்பவுமே அப்படி பண்ணுவேன். அதனால கவின் இந்த படம் ஜெயிக்கணும், கவின்காக பாக்குற கவின் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா பிரகாஷ், இந்த பிராங்க்லின் வந்துட்டு பிரபுவை லீடா வச்சு பண்றாரு அந்த படம். பிரபு அந்த போஸ்டர்லயே பிரபு மாதிரியே வித்தியாசமா இருந்தாரு. இலச்சிட்டாரு. போஸ்டர் ஏதோ ஏஐ பண்ணிருக்காரு வச்சுக்கிட்டு. ஆனா வந்து அந்த ஷூட்டிங் பூஜை போட்டதுல ஆள் இல்ல, பிரபு நல்லா இழைச்சிருக்காரு. என் ஃப்ரெண்டு 2 பேர் சொல்லிட்டு இருப்பாரு. என் ஃப்ரெண்டு 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னு ட்விட்டர்ல ஒருத்தர் காமெடியா சொன்னாரா சீனியர்ஸா சொன்னாரான்னு தெரியல. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரைட்டர் இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு வந்து பழைய ஹீரோக்களை வந்து ஹீரோ வச்சு எனக்கு ஹிட் கொடுக்கணும் தான் எனக்கு வெறியே. அவர் விஜயகாந்த் இருக்கும்போது சொல்லியிருப்பாரு, விஜயகாந்த் எனக்கு வந்து ஹீரோவா போட்டு பயங்கர ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கணும் நான் கடைசியில. அவர் இந்த பேச்சு கொளறது அது ஸ்டேஜ்ல போட்டு அவரை ரொம்ப ட்ரோல் பண்றாங்க. அதை எப்படியாவது கிளியர் பண்ணி பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்டடா, ஏன்னா படத்துல எல்லாமே கரெக்டா ரெடி பண்ணிடுவாங்க. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா தெரியும். விசாலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். விசால் இப்ப பேசுறாருல ஸ்டேஜ்லயோ இல்ல மைக்லயோ வளர்றாரு. ஆனா படத்துல கரெக்டா டப்பிங் பேசிடுறாரு. டப்பிங் பேசும்போது கரெக்டா பண்ணிடுறாரு. எப்பவுமே படங்கிறது ஒரு வகை இது. அந்த மாதிரி அவர் விஜயகாந்த் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி பிரபு ஹீரோவா போடணும். பிரபு எல்லாத்தையுமே சைலைன் பண்றாங்க. 2-3 மொக்கை கேட்ட கொடுத்து ஒண்ணு பண்றாங்க. எனக்குலாம் பிரபு ஒரு படத்துல வெறுப்பாகும். என்ன படம்னா வெறுப்பாகும் மீன்ஸ் கேரக்டர் இல்ல, அவர் அப்படி பாக்குறதுக்கு வெறுப்பாகும். என்ன படம்னா
இந்த சுனாமி வருமே கயலா கயல் கயல்ல ஒரு ராவண opening- கோட்டம்னு சொல்றீங்க. கயல் கயல் இந்த சுனாமி வரும் கிளைமேக்ஸ்ல. ஆமா ஆமா. அந்த கயல்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல மலை பெருசா இருக்கும். அந்த மலையில பிரபு எழுந்திருக்க அந்த மலையை விட பெருசா இருப்பாரு. என்ன ஆங்கிள் இது, எந்த வகையில அவர் இப்படி காட்டுறீங்க? உங்க மனசாட்சி ஒண்ணு அவரு தான் அப்படி இருக்கிறாருன்னா ஒண்ணு காட்ட கேமரா ஆங்கிள் சினிமா எப்படி வேணா காட்டலாம், யாரை எப்படி வேணா காட்டலாம். இவங்க மலையை காமிச்சிட்டு மலையை விட பெருசா பிரபு காமிப்பாங்க. ஸ்கிரீன் பூரா அவர் மட்டும்தான் இருந்தாரு. எனக்கு அப்ப என்ன என்ன ஒரு அவர் தான் வர்றாருன்னு நீங்க ஒத்துட்டு போறீங்க. அவர் மாதிரி ஆட்களை வந்து ஹீரோ திரும்ப ஏதாவது ஒரு படம் 2 படம் பார்க்கணும் ஒரு இருக்கும்ல, அது வந்து நினைச்சிட்டு இருந்தது. இவர் ரைட்டர் டைரக்டர் புடிச்சிட்டாரு கரெக்டா. ஆனா என்ன தெரியுமா நான் குபீர், ராக்கி கதையை போய் பிரபுட்டையும் சொல்லியிருக்காரு அருண். அதுதான் சரியான குபீர். என்னங்க பிரபு சொன்ன விளக்கம் தான் நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா. 1/2 மணி நேரம் வெட்டிக்கிட்டே இருந்தேன்னாரு தம்பி, வேணாம்ப்பா. அப்புறம் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு சத்யராஜ் கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்காருண்ணா ராக்கி. நயன்தாராக்கு ஒரு வருஷம் இருந்துச்சா ராக்கி. இல்ல என்னன்னா சத்யராஜ் செட் ஆகுதுங்க. இப்ப சத்யராஜுக்கு ஒரு செட் ஆஃப் இது இருக்கு, பிரபுக்கு ஒரு செட் ஆஃப் இது இருக்கு. எனக்கு பழைய ஆக்டர்ஸ்ல சரத்குமாருக்கு மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பேன். சத்யராஜுமே சைடு கேரக்டர் பண்ணலாம். திடீர்னு அப்படி பிடிச்சாரு இப்ப சரத்குமார் இது போயிட்டாரு. இப்ப சரத்குமார் ராதிகாவும் பாத்தீங்கன்னா அந்த அவங்க ஒரு பீக்ல சரத்குமார் ஒரு 4 படம் பயங்கரமா போயிடுச்சு. இவங்க ராதிகாக்கு இந்த வருஷம் போறா அவங்க ஒவ்வொரு படத்துலயும் தாய் கிழவியில ஒரு மாதிரி என்ன படம், இப்ப கடைசியா விஸ்வநாதன்ஸ்ல செம்ம கேரக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு படம், இப்போ இந்த வாரம் இன்னொரு படம் பார்த்தேன். அது என்ன படம்? என்ன படம்? பியார் பிரேம கல்யாணம். அவங்க ஹாயில இருக்காங்க. பாக்கியராஜ் என்னோட ஃபேவரட். பாக்கியராஜ் இருக்கிறாரு, அவரோட கடைசி படம் அதுதான். அவரோட கடைசி படம் இந்த இதுதான், ஹாய் தான். ஹாய் வந்து ப்ரொடியூசரே வந்து நயன்தாரா தானே, அப்புறம் எப்படி வர மாட்டாங்க? லலித்னு சொன்னாங்க, இப்ப நயன்தாரான்றாங்க. ஒண்ணு இல்ல லலித் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல தயாரிச்சது நயன்தாரா. அப்ப போன படம் அவர் டைரக்ட் பண்ணது லைக்கா? ஆமா, அதுவும் லைக்குமே அதான் ப்ரொடியூசர் லலித், ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ல தயாரிச்சது நயன்தாரா. அதனாலதான் அங்க பஞ்சாயத்து ஆச்சு. இந்த படத்துக்கு அதே பஞ்சாயத்து தான் ஆச்சு. அதனால போன தேதிக்கு ரிலீஸ் ஆகல. போன தேதி ஒரு தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க, 14th ஆகஸ்ட் 14th. அந்த தேதியில பஞ்சாயத்து அதே பஞ்சாயத்து தான். போன படத்துக்கு என்ன பஞ்சாயத்து வந்துச்சு அதே பஞ்சாயத்து திரும்ப வந்துச்சு. அப்புறம் அதை பேசி முடிக்கிறதுக்கே ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ண முடியாங்க. அடுத்த 28ஆம் தேதி போட்டுருன்னு போட்டாங்க. நான் என்ன கேட்கணும்னு, உங்களுக்கு ரவிதேஜா பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சதா? உங்களுக்கு ரவிதேஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரவிதேஜானாலே எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுண்ணே. அவரை எனக்கு எல்லா வகையிலுமே பிடிக்கும். எனக்கு எப்படி தமிழ்ல நிறைய ஸ்டார் சொல்றோம்னா, எனக்கு தெலுங்குல வந்து எனக்கு ரவிதேஜாவையும் அல்லு அர்ஜுன் ஜூனியர் NTR அந்த 3 பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் இந்த 3 பேர்த்த. மத்தவங்க எல்லாத்தையும் பிடிக்கினாலும் இந்த 3 பேர்த்த ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் ராம் சரண் தேஜா, மகேஷ் பாபு எல்லாமே அடுத்து. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் 3 பேர்னா எனக்கு வந்து ரவிதேஜா ஃபர்ஸ்ட், ஜூனியர் NTR நெக்ஸ்ட், அல்லு அர்ஜுன் தேர்ட். எனக்கு இந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா. இல்லண்ணா இன்னைக்கு தெலுங்கா ஒவ்வொரு வாட்டி ஒரு சாமி சரணம் சொல்றப்பெல்லாம் கத்துறாங்க. என்னடா இப்படி என்ஜாய் பண்றீங்கன்ட்டு செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தெலுங்குல ஃபர்ஸ்ட் பார்த்த படம் ஆர்யா 2 அண்ட் விக்ரமா இருக்கட்டும். இந்த 2 தான். ஓகேவா? அதனால எனக்கு ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து இதா இருக்கும். எனக்கு அல்லு அர்ஜுன் அந்த ஆர்யா 2ல பார்த்துட்டு அவன் டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட்டே வேற லெவல்ல இருக்கும். டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட் அந்த சுருட்ட முடியோட ஒரு புசு 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 புசுன்னு இருந்து அப்படி நார்மலா மாறுறதுல இருந்து எனக்கு எல்லாமே அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் அதிக முறை தெலுங்குல பார்த்த படம், தெலுங்குலயே அதிக முறை பார்த்த படம். அதாவது டப் பண்ணிலாம் பார்க்காம எத்தனை படம் பார்த்திருப்பேன். டப் பண்ணி இந்த DJ 1008 தடவை விஜய் டிவில போட்டே பார்த்திருப்பேன். என்னென்னமோ படம் பார்த்திருப்பேன். ஆனா அந்த பீரியட்லயே படம் ரிலீஸ் டைம் பீரியட்லயே ஒரிஜினல் லாங்குவேஜ்ல அதிக முறை பார்த்த படம் ஆர்யா 2 தான். அதுக்கப்புறம் விக்ரமார் கூட அப்பயே 4 தடவை பார்த்தேன். 4 தடவை 3 தடவை பார்த்தேன். அதனால சிறுத்தை ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப சிறுத்தை செட் ஆகல. எனக்கு முதல் தடவை பாக்குறப்ப சிறுத்தை செட் ஆகல. ஓ, எனக்கு நீங்க சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. நானும் ஃபர்ஸ்ட் பார்த்த அல்லு அர்ஜுன் படம் ஆர்யா 2. நீங்க சொல்ற அந்த டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அவர் சுருட்ட முடியில இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஸ்டைலிஷ் ஸ்டார்னு வரும். அந்த பாட்டுல ஆடினதை பார்த்து நான் மிரண்டுட்டேன். என்னடா இப்படி ஆடுறான் மனுஷன். மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த ஓப்பனிங் சாங். எல்லா பாட்டும் நீங்க அந்த சமயத்துல வந்து எல்லா இடரமாயிலத்துலன்னு ஒரு படம் இருக்கும். ஆமா, அதுல ஒரு டான்ஸ் ஆடி இருப்பான். மனுஷனாடாங்கிற மாதிரி ஆடி இருப்பான். அதான் அல்லு அர்ஜுன்லாம் டான்ஸ்ல. அப்புறம் அதான் சொல்றேன், அந்த பீரியட்லயே மிரட்டி விட்ட படங்கள் எல்லாமே டான்ஸ். நான் வானம் ஒரிஜினல் அங்க ஒரிஜினல் வேதம் அதெல்லாம் பார்த்தேன். நான் வேதம்லாம் அதுலதான் பார்த்தேன். எனக்கு அதனாலதான் எனக்கு வேதம் ரொம்ப பிடிக்கும். வானம் விட அது என்னமோ தெரியல, எப்பவுமே அது எப்போ ஏன் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்த ஹாஸ்பிட்டல் சீன் மட்டும் சிம்பு எக்ஸ்ட்ரா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அதாவது அங்க அல்லு அர்ஜுன் 99னா இங்க 100க்கு 200 வாங்கி இருக்கிறது ஹாஸ்பிட்டல் சீன் மட்டும் சிம்பு. மத்த எல்லா சீனை விட ஹாஸ்பிட்டல் சீன்
அல்லு அர்ஜுன் எனக்கு சிம்பு பண்ண ஒரே ரீமேக் அதுதான் நினைக்கிறேன். அதுவும் அவர் அந்த ராஜாவத்தை அவர் அதை விட்டுரும் கழுது. அதை விடுங்க. இது பண்ண சரவணா பண்ணிருந்தேன் ஸ்டார்டிங்ல. அது சரவணா வந்து ரவிதேஜா படம் அது. ஓகேவா, சரவணா பண்ண அப்படி. சரவணாக்கு அப்புறம் வந்து வேதம், அதான் வானம் வந்துச்சு. ஆனா அந்த வேதம்ல வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் மஞ்சா அவன் தான் நடிச்சிருப்பான் நினைக்கிறான். அந்த இந்த பரத் ரோலுக்கு மனோஜ் மஞ்சு தான் நினைக்கிறான். மஞ்சு அவன் பேர் எனக்கு சரியா தெரியல. அவன் எனக்கு அவன் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் அந்த கேரக்டராவே சரி. கண்ணப்பா தானே? கண்ணப்பா வந்து என்ன மஞ்சு, அவன் இன்னொரு மஞ்சு, எனக்கு 2 பேர் இருக்காங்க. எனக்கு பிடிக்குங்க. அவர்ல ப்ரோ ஒரு பாட்டு பாடி இருப்பாரு. ஒரு பாட்டு பாடி இருப்பாரு அவர் படத்துக்கு. அதான் 2 பேர் மஞ்சு எனக்கு. அதாவது மனோஜ் மஞ்சு தெரியும். விஷ்ணு மஞ்சு எனக்கு பிடிக்காது. லட்சுமி மஞ்சு ஐயா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் சொன்னாதான் இவங்க குருவைகளின்னு சொல்லி போயிருவாங்க. அதனால அந்த கேட்டகரிக்குள்ளேயே போவேணாம். எனக்கு அதுல ஒரு 4 பேர்த்த பிடிக்கான்னு சொல்லுவேன். நோரா ஃபகேட்டி, அப்புறம் இந்த ஜாக்லின் பெர்னாண்டஸ், இவங்க. நான் சொல்றது இந்த இந்த கேட்டகரியில, நம்ம கேட்டகரியில. ஐயோ இப்ப நோரா ஜெயிலர்ல இருந்து நோரா பாட்டு அதான் சொல்லிட்டேன். நான் தான் சொல்லிட்டேன் அவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்றேன். ஜெயில ஃபர்ஸ்ட் வந்தப்பயே எனக்கு அவன் சுத்த பார்த்தாலே பிடிக்காது, ஏன்னு தெரியல. ஆனா முழு கிளாமர்ல வருவாங்க. முழு கிளாமர்ல வந்தாலும் பார்த்தாலே கொஞ்சம் கூட அது வேணா விட்டுருவோம். எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி நல்ல நீட்டா எடுத்திருந்தாருண்ணே. இந்த இருமுடியில ரொம்ப எடுத்துக்கிட்ட கதையில ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாம நல்லா. ஆனா நீங்க யாராவது ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்களா ஸ்டார்டிங்ல இவர்தான்ட்டு? எனக்கு இந்த பல்தான் ஓபன் பண்ணி விட்டாப்ல நாங்க பேசிட்டு இருக்கப்ப. பட் இருந்தாலும் ரிவீல் ஆன கதையாவே வந்து அப்படியே புதுசு ஆகாவும் அப்படிலாம் கிடையாது. ஆனா 2 விஷயம் தான். ஒண்ணு ரவிதேஜா பண்ணது, இன்னொன்னு ரவிதேஜா ஹிட் வேணுங்கிறப்ப கரெக்டா ஒரு கதைக்குள்ள மாட்டினது. இன்னொன்னு எப்பவுமே தெலுங்குல வந்து எல்லா சைட்லயுமே வந்துங்க ரெகுலரா பண்றத பண்ணாம புதுசா கொஞ்சம் பண்ணா ரசிக்கிறாங்க. தமிழை தவிர தமிழ்லயும் பெரிய ஸ்டார் தவிர்த்து மத்தவங்க பண்ணா ரசிக்கிறாங்க. பெரிய ஸ்டார்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க தவிர மற்றபடி புதுசா பண்ணா எல்லாரும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில சந்தோஷமே. லோக்கியோட ஆக்டிங் கம்பேக் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ நல்லா இருந்தது. ஆமா, அதுக்கான பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு ப்ரோ. அதுக்கு ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்னு போட்டுருந்தாங்க. ஃபுல்லா ஷர்ட் போட்டுட்டானுங்க விஷால் ப்ரோ. ஆல் திஸ் ஃபார் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். ஓவர் சைஸ் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். நானே அத போட்டுருப்பேன். ஒரு சீன்ல கூட கமல் ப்ரோ ஒரு சீன்ல கூட ஆஃப் ஹேண்ட் டி-ஷர்ட் கூட போட்டுருக்க மாட்டாங்க ப்ரோ. இல்ல அப்ப உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல கமல் என்ன சொன்னாங்கன்னா, சிம்பு நடுவுல தாய்லாந்துல போய் ஒர்க் அவுட் பண்ணாருல, லோக்கி அங்கதான் போயிட்டு வந்தாருன்னாங்க. சிம்பு லோக்கி எல்லாம் இல்ல ப்ரோ, அதுலயே காட்டுறாங்கல்ல அவர் அந்த ஷோல்டர் டிஸ்லோகேஷனுக்காக போயிட்டு வந்திருக்காரு, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு வந்திருக்காரு. அதுலயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒருத்தர்கிட்ட பேசுவாரு. ஆமா ஆமா, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காரு போல இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் நல்லாதான் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜெயில கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு க்ளோஸ் அப் ஷாட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, அடியில இருந்து காட்டுவாங்க லோகி. இப்படி ஒரு ஆங்கிள் வச்சிருக்கீங்க அப்படி இருந்தது. அப்புறம் சரி விடுங்க, DC 2ல பாத்துப்போம். பேசக்கூடாதுங்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அடுத்த படம் நடிக்கிறாருன்னு போட்டாலே லோகேஷ் கனகராஜ் போன் வருது, மெசேஜ் வருது, போடாதீங்கிறாங்க. நடிப்பு மட்டும் பத்தி பேசாதீங்க, நடிப்பு மட்டும் பேசாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 படம் டேட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எதாவது எனக்கு நடிப்புன்னு வந்தாலே நான் அடுத்து ஏதாவது 2 படம் கெஞ்ச 2 படம் டேட் பண்றேன். என்ன பஞ்சாயத்து பண்றாங்க எல்லா சைடும் அப்படின்றாங்க. அதனால வந்து கேட்கலாமா உங்ககிட்ட? அந்த 2 படத்துல தலைவா, அந்த 2 படத்துல ஒரு படம் கோகுல் இருக்காருல்ல, அவர் ஏதோ டைரக்ட் பண்ண போறாராமே லோக்கி வச்சு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் ரவுத்திரம். இல்ல 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 அவரு இல்ல அவர் தயாரிப்பாரு தவிர டைரக்ட் பண்ண மாட்டாரு. தயாரிப்பாரு டைரக்ட் பண்ண மாட்டாரு, தயாரிக்கிறாரு. ஓகேங்களா? அவர் வந்து எதுக்காகனா லோகேஷ் கனகராஜுக்கு வந்து அவர் சதீஷ் இருக்காருல்ல, மாஸ்டர், அப்புறமேட்டு இந்த மாநகரம், எல்லாருமே ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணதே அவர். அவர் நிறைய பேருக்கு டிசைன் பண்ணிருக்காரு. அந்த 3 கேரக்டர்ல ஜெயில்ல ஒரு கேரக்டரா கூட வருவாரு. ஆமா ஆமா ஆமா, அதான் சொல்றேன். அவர் வந்து நிறைய இந்த படத்தை ப்ராஜெக்ட் டிசைன் பண்றேன்னு சொல்லுவோம்ல, அது அவர் நல்லா பண்ணி கொடுப்பாரு. ஸ்டார்டிங்ல நிறைய பேருக்கு இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்ட வழக்குமார் அவர் பண்ணதுதான், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண அவர் பண்ணதுதான், நிறைய பேத்துக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பண்ணும்போது வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துல கிளைமேக்ஸ்ல வருவார் நினைக்கிறேன் அவரு. கரெக்டா? ஆமா, இந்த மாப்பிள்ள ஃப்ரெண்டா வச்சு நடுவில் பொண்ணு பக்கத்துல நிக்க போட்டோ எடுக்கிறது அவரு தான் நினைக்கிறேன். சித்தி பையனா மாத்தி விட்டு நடுவில் நிக்க. என்னங்க? சித்தி பையனா வருவாரு.
அதான் அவர் நடுவில் நிக்க வைப்பாரு. அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம். அதனால அவருக்கு வந்து இந்த படம் தயாரிக்கிறதுக்காக அவரை வச்சு படம் தயாரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாரு. லோகேஷ் உதவி பண்ணுவார். அந்த வகையில உதவி பண்ணா நடிக்க மாட்டாரு. நடிக்கிறதுக்கே முடியாது. இப்ப அவர் வந்து நடிக்கணும்னா இண்டஸ்ட்ரியில வந்து 4-5 பேர் கட்டையை போட்டுருவாங்க. இனிமேல் அவர் நடிக்கணும்னா அவர் இனிமேல் அதுக்காகவே இனிமேல் பக்கத்துலயே வர மாட்டார் நடிப்பு பக்கத்துல. ஆனா நடிக்க இனிமேல் நிறைய டிமாண்ட் அவருக்கு இருக்கு. 2 படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு அவர் கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு கைதி 2 அது என்ன ஆகுதுன்னு பாப்பாரு. கைதி 2 அதுதான் கேட்க வந்தேன் கைதி தலைவா. 2 ரெண்டு படம் கொஞ்சம் இருக்குல்லையே, ஒண்ணு அல்லு படம், இன்னொன்னு என்ன ஒண்ணு படம் கைதி தானே? 2 தான் ப்ரெஷர். கைதி 2 தான் ப்ரெஷர். கைதி 2 சொல்லுங்க. முடிச்சுட்டு தான் இனிமேல் அவர் எதா இருந்தாலும் நவரணுங்கிற மாதிரி ஒரு டெட்லைன்ல போட்டாங்க. அல்லு அர்ஜுன் படத்தை முடிக்கிறாரு, கைதி 2 முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடிக்க 2 படம் 3 படம் கம்மிட் ஆயிருக்காரு, நடிக்கிறாரு. ஆனா நடிக்கிறத பத்தி பேச மாப்பிள்ளை வருது சட்டையை பத்தி நான் பேச மாட்டேன். 3 படம் கமிட் ஆயிட்டாரா? ஓகே ஓகே. ஏகே எப்ப ப்ரோ நடிக்க போறாரு ஒன்னும் தெரியல. ஏகே ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கேன். ராஜமௌழி அசிஸ்டன்ட் யாரோ அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, இந்த படத்துக்கு எப்ப சாய் வித்து இருக்காருல்ல, பேசுறாருன்னு. அவர் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அப்புறம் அவரே வந்து வதந்தின்னு முடிச்சு விட்டுறாரு. அவர் திரும்ப ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அப்புறம் அவரே வதந்தின்னு முடிச்சு விட்டுறாரு. நான் போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல ஒரு வார்த்தை சொன்னா என்ன பண்ணி சொன்னா, ஆதிக்க ரவிச்சந்திர படம் செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்குது. அதை முடிச்சோடனே வெங்கட் பிரபு படம் பண்றாரு. அந்த படம் ஆதிக்க ரவிச்சந்திர படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு படம் ஆரம்பிச்சிடும். வெங்கட் பிரபு படத்தை தயாரிக்கிறது அஜித் தான். இந்த 2 படத்தோட பிசினஸை பார்த்துட்டு தான் அவர் அடுத்த படத்தை கமிட் பண்ண போறாரு. அது வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா கதை கேட்டதுங்கிறது உண்மைதான். அந்த எஸ்.எஸ். ராஜமௌழி அசிஸ்டன்ட் கதை கேட்டிருக்கிறாரு. ஏகப்பட்ட பேர் கதை கேட்பாங்க. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 படம் பிசினஸையும் முடிச்சுட்டு தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேட் கூட சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னோம்? சங்கரா சங்கர் அது 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த பேச்சு. எதா இருந்தாலுமே எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்த 2 படத்தோட பிசினஸ் அவர் பாக்குற அவருக்கு அது நேரடியா பார்த்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் இல்ல. ஆனா வெங்கட் பிரபு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வராரு. அதுவே சூப்பர் தானே, நல்ல விஷயம் தானே. வெங்கட் பிரபு படத்தையும் மங்காட்டா 2 கிடையாது. அப்ப செப்டம்பர் கன்ஃபார்மா ப்ரோ? செப்டம்பர் எண்டா? அதான் அரசியல். உங்களுக்கு இந்த வருஷம் கிளாடியேட்டர் வருது இல்ல, கொண்டாடுங்க. அத கிளாடியேட்டர் தீபாவளி வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாங்க. சூர்யா 47 என்னதான் கதை ப்ரோ? அத பத்தி நான் பேச மாட்டேன். நேத்து ஒரு குண்டா தூக்கி போட்டாரு. நேத்து நான் பேசவே இல்லை. நேத்து சுகுமார் ப்ரோ நிறைய போட்டாரு. அதனால நான் வந்து கொஞ்சம் அமைதியா காத்துக்கிறேன். கதை எதுக்குங்க, படம் வந்தா பாத்துக்கலாங்க. பிரகாஷன், அந்த இவரு நிவின் பாலி படம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேங்க. பெத்தலகம் குடும்ப யூனிட் தானே. பேசுனீங்களா பிரகாஷ் ப்ரோ? அத பத்தி பேசுனீங்களா? நேத்து தான் பேச முடியும். நேத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல ப்ரோ. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த படம்? உங்களுக்கு பேசுங்க ப்ரோ, அத பத்தி பேசுங்க. எனக்கு இல்ல நேத்து பார்த்த படம் வந்து நேத்து வந்து இது வரேன். ஃபர்ஸ்ட் பெத்தலம் குடும்ப யூனிட் பேசல. இன்னொரு படம் பேசல. அது என்ன படம் பேசல? இருமுடி பேசிட்டேனா? இருமுடி பேசுனீங்க. முதராத்திரி சொல்லுங்க. இருமுடி எல்லாம் பேசுறீங்க. முதராத்திரி எல்லாம் பேசியாச்சுங்க. இருமுடி எல்லாம் பேசியாச்சு. இருமுடியில பேசிட்டீங்க. முதராத்திரியும் பேசியாச்சு. முதராத்திரி பேசியாச்சு. ஆமா, முதராத்திரி முந்தானத்தை பேசியாச்சு. ஓகே, அப்ப பியார் பிரேமா கல்யாணம் பெத்லஹேம் பேசுவோம். அது சொல்லுங்க. பியார் பிரேமா கல்யாணம் பேசணும். ஆமா, அது இது பண்ணவே இல்லையோ அடப்பாவில. ஆமா, எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு பியார் பிரேமா கல்யாணத்துல என்னடா லிட்டரலா எனக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஸ்டார் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பாலு மகேந்திரா சொல்லுவாங்கல்ல, அவர் ஒரு மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தாரு. டக்குன்னு கமர்ஷியல் படம் கேட்டாங்க. நீங்கள் கேட்டவைன்னே ஒரு படம் பண்ணாருன்னு. அந்த மாதிரி இது மாதிரிதான் வேணும் இல்லடா அப்படின்ட்டு 1 மணி நேரம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னடா என்னென்னமோ நடக்குது பியார் பிரேமா கல்யாணத்துலன்னு. ஆனா கடைசி 1 hour நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த ராதிகாக்கும் அவருக்கும் இருக்கிற விஷயங்கள், அந்த விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எமோஷனா நல்லா ஒர்க் ஆச்சு. கடைசி ஹவர்ல யுவனோட பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அந்த படம் ஒரு மாதிரி நல்ல டீசென்டான ஒரு டைம் பாஸ் படமா இருந்துச்சு. பெத்தலகம் ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 வாட்டி பார்த்தேன் தியேட்டர்ல. நீங்க சொல்லுங்க பெத்தலகம் பத்தி. அதை பத்தி பேசுவோம். ஓகே, நான் சொல்லாது பியார் பிரேமா கல்யாணம் பத்தி சொல்லல. அதுல இருந்து ஆரம்பிச்சேன். பியார் பிரேமா கல்யாணம் பாத்தீங்கன்னா நல்ல ஐடியா. அதை வந்து கொஞ்சம் எக்ஸிகியூஷன்லாம் நிறைய சொதப்பி இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஓகே வாட்சா, ஒரு டீசென்ட் வாட்சா, ஒரு டைம் பாஸ் வாட்சா இருக்கு. நீங்க இன்ஸ்டா ரீலு, சோசியல் மீடியா மீம் டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு அரக்கி ஒரு படமா எடுக்க முடியுமா அப்படின்னு எடுக்க முடியும். அது பரிதாபங்கள் ஒரு காமெடி ஷோவா பண்றாங்க, நான் படமா பண்றேன் அப்படின்னு பண்ணியிருக்கிறாரு. சீரியஸா சொல்ல வந்த விஷயங்களை காமெடி சொல்ல வந்த விஷயங்களை சீரியஸாவும் சொல்லியிருக்கிறாரு. சான்வி மேகனா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தோட ஹைலைட்டும் பிளஸ் வந்து இந்த படத்தை தாங்கி நிற்கிறது ராதிகாவோட நடிப்பு தான். ராதிகாவுக்கும் இளனுக்குமான சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இளன் ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. அவர் இளனா இல்லனான்னு தெரியல. அது வேற அப்பப்போ எனக்கு குழப்பம். இளன் வச்சுக்குவோம் இப்போதைக்கு. அந்த இளன் வந்து அவர் வந்து ஹீரோவா ஒரு நல்ல முயற்சி.
பஞ்ச் சீன்ஸ்ல நல்லா பண்றாரு, எமோஷன் சீன் சரியா பண்ணல, பயங்கர சொதப்பல். அப்புறமேட்டு வந்து சீரியஸா போற இடத்துலலாம் படம் கொஞ்சம் அடி வாங்குது. காமெடியா போற இடத்துல ஏதோ நம்ம மீம்ஸா பார்த்தனால சில விஷயம் நல்லா இருக்கு. மொத்தத்துல ஐடியா பெட்டரா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் பெட்டரா எழுதியிருக்கலாம். ஓரளவுக்கு ஒரு வாட்சபிள் டைம் பாஸ் மூவி அப்படின்னு சொல்லலாம் அதை. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த படம் பெத்லஹேம். பெத்லஹேம் குடும்ப யூனிட். மலையாளத்துல ஒரு சின்ன கான்செப்டை எப்படி அழகா கதையே இல்லாம அழகா நம்மளால பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சிருக்காங்க. அதுல பிரேமலு டைரக்டர் இன்னொரு தடவை ஒரு நல்ல என்ஜாயபிள் பிலிம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்ல வரணும் ஒரு வார்த்தையில. யூனிக் லைனு அதை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே மூலமா பிரசென்ட் பண்றதுல மலையாள டேரக்டர்ஸ் எப்பவும் போல பயங்கரம். இந்த படத்துடைய மெயின் பாசிட்டிவ் கேஸ்டிங் தான், எல்லாமே செம்ம. அதுலயும் முக்கியமா மமிதா பைஜு. ஏன்னா நான் நிவின் பாலியை விட மமிதா பைஜு சொல்லுவேன். போன வாரம் வந்த ஒரு படத்துலயும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இது கேரக்டர், ஆனா அதை விட கொஞ்சம் பயங்கரமா, அதை விட சூப்பரா ரைட்டிங்லயும் அந்த படம் டேரக்டர் ரைட்டிங்ல ஒரு மாதிரி அந்த கான்செப்டை சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இவங்க மமிதா பைஜு அதை எனக்கு இவரு பரணி சொல்லுவாரு, மமிதா பைஜு பரணி சொல்லுவாரு, ஐயோ அவங்க அவ்வளவு தெரியுமா, அவங்க இவ்வளவு தெரியுமா, அவங்க அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா, அவங்க அவ்வளவுதான், சும்மா சிம்பிள், அவ்வளவு ரொம்பலாம் போட்டு ஹை பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா கடந்த 2-3 படத்துலயும் பிரிச்சு மெஞ்சிட்டாங்க. பரணி கொடுத்த பில்டப்புக்குலாம் ஒருத்து தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். நவீன் பாலி நல்லா பர்ஃபெக்ட். 2-3 இடத்துல ஒரு இடத்துல பேசிட்டு சரக்கு சாப்பிட்டு நின்றுட்டு இருப்பாரு, முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அப்புறமேட்டு அந்த பஞ்ச் சீன்ஸ் எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கும். எனக்கு ஆச்சரியப்பட்டது என்னன்னா ஏகே ரெஃபரன்சஸ் இவ்வளவு வச்சிருக்காங்க. அது முக்கியமா குட் பை டக்லிலாம் வச்சிருக்காங்க. அதை விட பூவெல்லாம் கேட்டுப்பாரு, பூவெல்லாம் சாரி ஐயோ பூவெல்லாம் ஐயோ பூல பூவெல்லாம் உண்வாசங்க நானே எல்லாம் ஒரே இத்தனை பூ வச்சோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் செமையா ஹையா இருந்துச்சு. தெரியல ப்ரோ, என்ன ப்ரோ எனக்கு செகண்ட் ஹாஃப்ல இருங்க சொல்றேன், வரும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கும், கொஞ்சம் டீப்பா ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சூப்பரா கொண்டு போய் மேட்ச் பண்ணிட்டேன் ரைட்டிங்ல. தொடரும் ரெஸ்பான்ஸ்ல வச்சிருப்பாங்க, மோகன்லால் ஜம்ப் பண்ணி வருவாரலாம் தியேட்டர்ல பயங்கரமா இருந்துச்சு. இது மாதிரி பல மூமெண்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த படமே எனக்கு சொல்றேன், இந்த வாரத்துல வந்து எல்லா படமே நான் கொஞ்சம் இது பண்ணேன், எப்படி சொல்றேன், நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு பார்த்த படம் பெத்லஹேம் குடும்ப யூனிட். இருமுடி மொதராத்திரி பார்த்தேன். மொதராத்திரி ஓகேங்க, அதாவது எப்படி தெரியுமா, நல்ல கான்செப்ட் நல்லா இருக்கு. நீங்க வந்து அந்த படம் ஒரு ஓடிடி வாட்ச், நீங்க ஓடிடில பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த படத்தை தியேட்டரா பாக்குறப்ப கொஞ்சம் டீசென்ட் வாட்ச்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி படம். இன்னும் படம் அப்புறமேட்டு இன்னொன்று மறந்துட்டேன் விஷால், நீங்க அந்த அப்புறம் ஞாபகம் வந்துச்சு. யூடியூப்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த விஷால் பேச்சை கேட்டுட்டு ராவ் பகதூர்னு ஒரு படம் பார்த்தேங்க, இளவு ஒன்னும் புரியல, என்னென்னமோ பண்றாங்க, விஷால் பேச்சை கேட்டு இனிமேல் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் சூப்பர் பயங்கரம் செம்ம விஷால் உங்க ரெக்கமெண்டேஷன் பயங்கரம் அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் அதை எப்படி சொல்லணும்னா விஷால் அந்த 2 பேரும் சொன்னதை மிக்சர் பண்ணி சொல்லணும். ஏன்னா அந்த படம் முதல் 40 நிமிஷம் பார்க்க எனக்கு டேய் என்னடா பண்றீங்க, ஏன்னா எனக்கு சுத்துற சீன் அதிகம் வந்து தலைவலி வந்துடும். ஒரு எனக்கு அந்த சீன் பார்த்தா எனக்கு ரொம்ப நேரம் சுத்தக்கூடாது, சுத்தராய இல்லங்க என்ன சொல்றேன் அதை சொல்றேன். இல்ல எல்லாமே எனக்கு ப்ரெடிக்டபிள், என்னென்ன அடுத்து நடக்கும் எல்லாருமே. இன்னொன்னு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நான் எனக்கு முன்கூட்டியே கணிச்சிட்டேன். அந்த படம் எப்படிங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் சீன்லயே கணிச்சிட்டேன். அதை வேற சீன் இருக்குல்ல, வேற சீன் ஃபர்ஸ்ட் சீன்லயே கணிச்சிட்டேன். ஏன்னா இதுதான் இப்படி அதுதான் அப்படி எனக்கு மாத்தி சொல்றாங்க படம் பூரான்னு கரெக்டா கிளைமேக்ஸ். எனக்கு அதனால என்னன்னா ஒரு படம் ஒரு பெரிய ஹையாவே எனக்கு தெரியல, ஒரு டீசென்ட் படம் தான். இதை வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பட்டுச்சு. ஏன்னா எல்லாமே ப்ரெடிக்ட், ஒரு படத்துல ஒரு சீன் 2 சீன் ப்ரெடிக்டபிளா இருந்தா பரவாயில்ல, எல்லாமே இது அடுத்து இதான் நடக்கும், அடுத்து இதான் நடக்கும், அடுத்து இதான் நடக்கும், அடுத்து இதான் நடக்கும், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இதான் அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லும் போது கட்டத்தில் அதுவே கிளைமேக்ஸ் ட்விஸ்டா வந்து முடிஞ்சு எப்படி இருக்குமோ அப்படியே வந்து முடிஞ்சிட்ட படம். நான் அதுக்கப்புறம் ஏதாவது ஓடுமான்னு நினைச்சேன், நான் சீரியஸாவே சொல்றேன். அதுக்கப்புறம் டைம் லைன் இந்த இது போடுவாங்களா, சரி நமக்கு இங்கதான் ட்விஸ்ட் வைக்க போறாங்க, நம்ம பார்க்க போறோம்னு காத்துக்கிட்டு கிடந்தேன். தமிழ் காமெடியில வரும் தெரியுமா, சத்தியம் வாங்குவேன். அப்போ இல்ல நீங்க ஸ்பாயிலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்றது, சரி சொல்லுங்க. இல்ல அரசியல் நம்ம ஸ்பாயிலர் பேசக்கூடாது, இது வரைக்கும் எதையுமே நம்ம யாருக்குமே புரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னன்னா சத்யதேவ் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரம். ஏன்னா சத்யதேவ் வந்து போன படம் ஒரு படம் பார்த்தேன், என்ன படம்னா தனஞ்சயா கூட ஒரு படம் பண்ணியிருந்தாரு, பயங்கரமா இருந்துச்சு. அதுல எனக்கு தெரிஞ்சு இவர் சத்யதேவ் படத்தையே ரொம்ப பிடிச்சதுன்னா ஜீப்ரா தான், சூப்பர். அதுக்கப்புறம் மட்டும் இந்த படம் பர்ஃபார்மன்ஸா சூப்பரா பண்ணிருந்தாரு. எனக்கு மிரட்டி விட்டாருன்னு சொல்லலாம். அவரு ஆச்சாரியா வரவரு, அப்புறம் அவங்க டேரக்டர் சூப்பர் கேமியோங்க அது. ஏன்னா நீங்க கதைக்கான மூலம் அவரு தான். அதனால என்ன பண்றாரு, அவர் கதையில வர மூலமுமே அவரே எடுத்துக்கிட்டாரு. அந்த ஒரு ஆன்செஸ்டரோட பிகினிங் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் எல்லாமே சூப்பர். முன்னோர்களோட அந்த மூலக்கொலை
மூளைச்சலவை, அந்த மூளைச்சலவை அண்ணா, பிளஸ் அந்த கலவை சாங் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண செம்ம பாட்டு கான்செப்ட்ண்ணே பிரகாஷ் அண்ணே. அந்த சாங் நல்லா இருந்துச்சு. ஐயோ அந்த செம்ம போட்டிங் கான்செப்ட் சீனு, அது. அவன் வந்து அந்த அந்த லவ் சீனுக்கே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த போட்டிங் பயம் உருவாக்குறதும் பயம் போறதும் திரும்ப பயம் உருவாக்குறதும் அது வந்து ஒரு அது ஏன் அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயமா வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது. இப்படி வந்து இந்த வார படங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான படங்கள் பார்த்தோன்னா எல்லாமே நல்லா இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு படம் அந்த இந்த படத்தை தவிர்த்து, அது என்ன படம், யார் பிரேம கல்யாணம் தவிர்த்து எல்லாமே கொஞ்சம் நல்லா நல்லா இருந்துச்சு. ஓகே சூப்பர். ஜீப்ரா தமிழ் டப்பிங்ல இல்லையா ப்ரோ எதுலயும்? தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஓடிடில தேடி தேடி பாக்குறேன் ஆனா இதெல்லாம் அந்த இல்லையா? லக்கி பாஸ்கர் வந்து ஒரு 2 மாசத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இருக்கு கொஞ்சம் இருக்கு படம் ப்ரோ, போட்டாங்க. ஆகால இருக்கும். ஆனா அது நல்ல படம். அந்த டைரக்டர் இப்போ சிபிராஜ் வச்சு ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்காராமே, நம்ம ஆகால சிபிராஜ் வச்சு. தெலுங்குல தான் இருக்கு. அப்படியா? நல்லா, அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான படம் ஜீப்ராவும். ஆனா கொஞ்சம் இது ஒரு ஹைப் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. டாக்ஸிக் என்னென்னமோ சொல்றாங்களே, என்ன ப்ரீசேலு ஃபாரின்ல அவ்வளோ ப்ரீசேல் பண்ணுதுன்றாங்க, இங்க ஓபன் பண்ண மாட்டாங்க. என்ன மதுரையில ஓபன் பண்ணா டக்குன்னு புக் பண்ணிடலாம்னு பாக்குறேன். ஷால பண்ணிட்டாங்கண்ணே விஷால்ண்ணே. இல்லடா, ஷாலாம் போடல இன்னும், டாக்ஸிக் ஓப்பனே பண்ணல எதுக்குமே. சார் ப்ரோ, இது நானும் உங்க சொல்லுங்க கூட வரேன். கமல். நானும் உங்க கூட ஓகே வரேன். கமல், FDFS போவோம் கமல் காலை. ஓகே ஓகே. நான் எங்க சேலம்லயும் பண்ணலண்ணே, எரிச்சலாகுது. கமல் சினுங்கணும் தியேட்டர்ல, அப்படியே சினுங்கிடணும் ஒவ்வொரு பாட்டுக்கும், கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்றோம், சரியா? எல்லா சீனுக்கும் கத்துறோம். இன்ட்ரோ கைரா இன்ட்ரோக்கு கத்துறோம், ஹூமா இன்ட்ரோக்கு கத்துறோம், தாரா சுத்தேரியாவா யாரு பாவங்க யாசுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாத்தீங்களா? இல்ல யாருக்கு ஆப்வியஸ்லி கத்துவாங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நான் ஆல்ரெடி இந்த முதலாவது டீம்ல இருந்து கால் பண்ணியிருந்தேன் இல்லையா? சாரி, பேசியிருந்தேன் இல்லையா? எங்க புரியல? கேமராமேன். ஆமா ஆமா, முன்னாடி சொன்னீங்க. ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க தலைவா, சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ நாங்க மதுராத்திரி டீம் இப்போ தியேட்டர் விசிட் போயிட்டு இருக்கோம். இன்னும் நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு திருச்சி விசிட் வருவோம். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கு ரிசப்ஷன், எப்படி இருக்கு அது? நாங்க ஆக்சுவலா 2-3 நாளா கேட்கல எப்படி என்னன்னு. இங்க சென்னையில எங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அங்க ஏ சென்டர்ல சூப்பரா போகுது. சூப்பருங்கிறத விட நல்லா டீசெண்டா போகுது. ரொம்ப சூப்பர் போட்டு மிகைப்படுத்தி தான் சொல்ல விரும்பல. நல்லா டீசென்ட். அந்த படத்துக்கு அதாவது ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வரும்போது எந்த அளவுக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்குமோ அது கரெக்டா இருக்கு. பிஎன்சியில சரியா போகல. ஓகேவா? வீக்கெண்ட் நல்ல ஒரு டீசென்ட் இதுல போகுது. ஆனா என்னன்னா, இந்த படம் கண்டிப்பா ஓடிடியில் வந்தப்போ நிறைய பேரால பேசப்படும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓடிடியில் வந்தப்போ எல்லாரும் ரசிப்பாங்க. இந்த தியேட்டரிக்கல் அப்படிங்கிறப்ப அது அதுக்கான ஒரு வெர்ஷன் இருக்குல்ல, அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க பேக் டு பேக் மூவிஸ் வந்துகிட்டே இருக்குல்ல, குமிஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, நீங்க வந்து ட்ரை பீரியடா இருந்தா அதை கண்டிப்பா ரசிகர்கள் ரசிச்சிருவாங்க, பில்லப் ஆயிரும். இதே வந்து நீங்க நார்மல் பீரியட்ல வந்து இது மாதிரி போன வாரம் ஒரு படம், இந்த வாரம் ஒரு படம், அடுத்த ஒரு 3 நாள்ல ஒரு டாக்ஸிக் வரப்போகுது அப்படிங்கிறப்ப இது வந்து இப்ப பார்க்கலாம் வேணாம், நம்ம ஓட்டில வந்து பாத்துக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்குவாங்க. டாக்ஸிக் தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க அனிஷ்மா 2 வார்த்தை மட்டும் பேசுவாங்க, கொஞ்சம் பேசிக்கிறீங்களா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஹலோ, நம்ம பாத்துருக்கோம். நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படம் பார்த்தீங்களா? புரியல. படம் பார்த்தாச்சு படம் பார்த்தாச்சு படம் பார்த்தாச்சு. உங்க பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. இல்ல அவங்க பேசுறது கேட்கல. மேம் அனிஷ் மேம் அனிஷ் மேம் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குதுங்க. மேம் உங்க படம் இன்னைக்கு தான் பாத்திருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பர்டிகுலரா உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சா இருந்துச்சு. நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, இதான் நீங்க ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண படங்களா? இல்ல, இது சிறைக்கு அப்புறம் கமிட் பண்ணதுங்க. ஓகே ஓகே ஓகே. இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேம். அது எப்படின்னா நிறைய வந்து யோசிக்குது. அதாவது வந்து இந்த கிராமத்துல வந்து இப்படிதான் வந்து பெண்கள் வந்து இன்னும் வச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து உங்க கேரக்டர் ரெப்ரசன்டேஷனா பாத்திருந்தேன் நானு. ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க மேம். அப்புறம் வந்து என்டையர் டீம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் நைட் வச்சு ஒரு கான்செப்ட் மாதிரி இருந்தாலுமே அது எந்த ஒரு வகையிலுமே வந்து தப்பா இல்லாம ரொம்ப எல்லா ஆடியன்ஸ் வந்து பாக்குற மாதிரி ஜனரஞ்சகமா எடுத்திருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எனக்கு அதாங்க மேம். அதாங்க மேம். நம்மளோட டைரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ்
ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க மேம். ஓவராலா ஒரு நைஸ் ஃபிலிம். நான் இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது எனக்கு. நல்ல மேம் இதே மாதிரி நல்ல ஸ்கிரிப்டா வந்து சூஸ் பண்ணி பண்ணுங்க மேம். நாங்க பார்த்துட்டே இருப்போம் உங்க ஸ்கிரிப்ட், உங்க படங்கள். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ பிரகாஷ் ப்ரோ, தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம வேகமா பேசுறது அவங்களுக்கு புரியுங்கிற பயத்துல நான் நிப்பாட்டிட்டேன். என்ன இல்ல மாதிரியே மோகன் அடுத்த பேசிட்டாரு. தேட்டர் விசிட்டுக்கு அடுத்ததுக்கு போயிட்டு இருக்கோம். நாளைக்கு இல்லாட்டி ஓகே 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 திருச்சி பாருங்க. கண்டிப்பா வரும். ஓகே ஓகே வாங்க, சேலம் வரும்போது வாங்க, வந்துட்டீங்களா? வரும்போது வாங்க. சாரி, டீம்ல இருந்து பேசுங்க. சேலம் வந்துட்டீங்களா? புரியல சேலம் இல்ல, நான் திருச்சியில தான் ஸ்டார்ட் பண்றோம். இப்ப சென்னை ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். அவுட்டர் வந்து திருச்சியில தான் ஸ்டார்ட் பண்றோம். நாளைக்கு. ஓகே ஓகே வாங்க, திருச்சிக்கு வரும்போது மெசேஜ் பண்ணுங்க வரேன். ஓகே தேங்க்யூ ஓகே சோ மச். ஓகே ஓகே. ஓகே ஓகே பாய். அண்ணே பிரகாஷ்ண்ணே, வணக்கம். ஒரு வணக்கம், சொல்லுங்க. கொஞ்ச நாளா இது வர முடியல, ஏன்னா 6 படம் வந்து நிறைய வந்ததுனால எல்லா படமும் இன்னைக்கு ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அதில் சொல்லட்டுங்களா? ஒரு ஒரு 6 படமும் என்னால சொல்ல முடியும். சொல்லுங்க, முடிச்சுங்க, டப்புன்னு முடிச்சுங்க. கடைசி 7 நிமிஷத்தை டக்குன்னு முடிச்சிடுறேன். 7 நிமிஷத்துக்கு மேல மிகாமல். அதாவது 5 வரி பதில் மாதிரி நம்ம 5 மார்க் இருங்க, நான் இப்ப நான் டக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு ராமன் லீலா எனக்கு ஒரே வாசம்னா எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அதை அப்படியே விட்டுருவோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து முதராத்திரிண்ணே. அதாவது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான், முதராத்திரிங்கிற பேரு என்னடா இது டைட்டிலே வர மாதிரி இருக்கே, எப்படி எடுத்துப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா படம் பார்க்கும்போது வந்து இந்த கிராமத்துக்குலாம் நான் அவ்வளோ பார்த்தது கிடையாதுண்ணே. அந்த கிராமத்துல அந்த லைஃப் ஸ்டைலே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆனா இங்க இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு பக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அது போட்டோ வேற தூக்கிட்டு இது மாதிரி தூக்கிட்டே போவாரு. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. காமெடிஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த இவ்வளோ காமெடியா போறதுல அதுல வந்து ஒரு சின்ன ஒரு அந்த கேஸ்ட் விஷயம் அதை பத்தி வந்து பேசியிருக்காங்க. அதுவும் நல்லா வந்து எமோஷனலா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு பர்சனலா அந்த ஹீரோவோட அந்த அனிஷ்மா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கிராமத்துல வந்து இன்னும் அந்த பெண்களை வந்து இப்படிதான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. அது அனிஷ்மா அவங்களோடய வந்து அந்த டேரக்டர் வந்து ரோல் பண்ணியிருப்பார்ல, அந்த ரோல் வந்து செம்மையா இருந்துச்சு. ஏன்னா அந்த 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 ரோல் என்னதான் காமெடியா இது பண்ணியிருந்தாலுமே நிறைய ஆண்கள் வந்து இப்படிதான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குன்னு வந்து சொந்தமா எதுவும் இருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்து சரி லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த மாதிரி வந்து இருக்காங்க. அது மாதிரி அந்த அந்த ரெப்ரசன்டேஷனும் நல்லா இருந்துச்சு. ரைட்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு இது மாதிரி சொன்னாங்க. ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதுலதான் நிறைய அந்த எமோஷனல் கனெக்டா வந்து இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா வந்து எனக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஃபிலிம். எனக்கு ராமன் லீலா அது கொடுத்த பாதிப்பு வந்து இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இது இருமுடி. ரவி தேஜா அவர்கிட்ட இருந்து நான் இந்த மாதிரி படம் நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. நான் கடைசியா வந்து எனக்கு தெரிஞ்ச தமாக்கா தான் எனக்கு ஒரு நல்ல ஓரளவுக்கு ஹிட் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் ஸ்டீல் தான் நினைச்சிருப்பாங்கல்ல. அந்த படம் ஓரளவுக்கு இதா இருந்துச்சு. இப்ப பாக்குறேன் அவரோட டெம்ப்ளேட் அந்த விஷயத்துல இருந்து ரொம்ப எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு எனக்கு டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை நான் பண்றேன் அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சட்டிலா இருக்கு. இந்த படத்தை என்னதான் வந்து ஐயப்பன் அந்த பேக் டிராப்பா இருந்தாலுமே கோர் எமோஷன் வந்து அவங்க அப்பா பொண்ணு தான். அந்த ஒரு எமோஷன் வந்து பயங்கரமா கிராக் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீன் வரும், அது வந்து பாருங்க, ரொம்ப எமோஷனலா ஒரு மாதிரி உடஞ்சிருவாரு மனுஷன். அந்த ஒரு இது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர் ரொம்ப நல்லா அங்கங்க படத்துல அங்கங்க தான் வருவாங்க. ஆனா வந்த ஒரு எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ட்விஸ்ட் எனக்கு ப்ரெடிக்ட் என்னால அவ்வளோ பண்ண முடியல. இவங்க தான் அது இருப்பாங்களா, என்னடா இது மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா வந்துருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வந்து அந்த ஃபெமினிசம் அந்த பெண்களை ஓரளவுக்கு வந்து நல்லா அந்த ரோல் வந்து காமிச்சது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு அந்த இது அதே மாதிரி வந்து இதுல வந்து கோர் எமோஷனே வந்து அந்த பொண்ணு அந்த இது இருக்கிறனால எனக்கு ரொம்ப நல்லா எனக்கு ரிலேட்டபிளா வந்து இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து டாப் நாச்சு. அதுவும் அந்த ஒரு ஐயப்பன் சாங் இது வரும்ல, அந்த ஒரு ஒரு ஃபாஸ்ட் பீட்ல வரும்ல, அந்த ஒரு பாட்டு வந்து நான் பிவிஆர்ல தான் வந்து பார்த்தேன். அது எல்லாருமே வந்து வைப் பண்ணிட்டு இது பண்றாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ரவி தேஜா அவர்கிட்ட இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து இது இன்சிடியஸ் படம் எனக்கு ரொம்ப டீசெண்டா தான் வந்து இருந்துச்சு. அந்த பேய் படம் ஐ மீன் ஓகே. எனக்கு போன 2023 ஒரு படம் வந்துச்சு, அது எனக்கு சுத்தமா எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து சிம்பிளிஃபைடா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்து லோர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டெக்னிக்கலா ஒரு இதா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு சோஃபாக்குள்ள இருந்து ஒரு கிளாஸ்ட்ரோஃப் அந்த ஒரு சோஃபாக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை வந்து யாருக்காச்சும் கிளாஸ்ட்ரோஃபோபியா இருந்துச்சுன்னா
அது பார்க்காது வந்து நல்லது. ஏன்னா ரொம்ப எனக்கு அந்த இது இல்லை, ஆனால் எனக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் இது கலிஃபா அண்ட் பெத்தலைம் குடும்பம். கலிஃபா வந்து வேஸ்ட்டு, அதை வந்து நான் சொல்ல விரும்பல. எனக்கு எந்த ஒரு ஆட்லையும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே வந்து இல்லை, அதை விட்டுருவோம். பெத்தலைம் குடும்ப யூனிட் வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து கிரீஷ் ஷெட்டி வந்து எனக்கு பிரேமலு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்து அடுத்த இது மாதிரி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்துருவாரு. ஆனா பயங்கரமா கொடுப்பாரா எனக்கு கொடுக்கும் போது எஸ் கொடுத்துட்டாரு. ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையை போனா மமிதா அவங்கள வந்து தமிழ் பேசாம அவங்க மலையாளத்திலே வந்து இருந்தலான்னு வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து தமிழ் டேரக்டர் ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் விஸ்வநாதன் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில படங்கள் வந்து கொஞ்சம் டீசெண்டா யூஸ் பண்ணாலுமே கிரீஷ் ஷெட்டி அவர் தான் வந்து ரொம்ப பக்காவை வந்து யூஸ் பண்ணுவாரு. ஒரு சூப்பர் சரண்யாவா இருக்கட்டும், அப்புறம் இப்ப அந்த பிரேமலு, இப்போ வந்த பெத்தலையும் குடும்பம் எல்லாத்துலயும் வந்து அவர் படங்கள்ல மட்டும் மமிதா பைஜ் ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதுலயே வந்து இதா இருந்துச்சு. என்னதான் வந்து போன வாரத்துல அந்த விஸ்வநாத படம் பார்த்த எஃபெக்ட் இருந்தாலுமே, அந்த ஒரு அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் கேப் இருந்தாலுமே, இதுல வந்து அந்த அந்த படத்தை ட்ரீட்மெண்ட்டும் இந்த படத்தை ட்ரீட்மெண்ட்டும் வந்து டோட்டலா வந்து வேற. இந்த படத்துக்கு சோல் எப்படி வந்து இருமுடிக்கு வந்து சோல் வந்து ஜிவிபி மியூசிக்கோ, இந்த படத்துக்கு பெரிய சோல் வந்து விஷ்ணு விஜயோட மியூசிக் தான். டாப் நாச்சா வந்து பண்ணியிருந்தாரு. அது வந்து ஃப்ளூட்டோ அந்த வயலினோ ஏதோ ஒரு மியூசிக் அந்த இது பண்ணியிருப்பாரு பாருங்களேன். அந்த அந்த ஒரு இதுமே இதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கார்ல ஒரு சீன் இருக்கும், அந்த ஸ்ட்ரெச்சே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து காமெடிஸ், அதாவது தமிழ் சினிமால வந்து நிறைய ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்போ காமெடிஸ் ஏதாச்சும் ஒரு வைக்கணும், சிரிக்க வைக்கிறதுக்காக இது பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா மலையாளம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து தான் ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். பேசுற அந்த எப்படின்னா அந்த கிரேசி மோகன் அவர் எழுதுவார்ல அந்த ஸ்டைல்ல வந்து இருக்கும். அதுவும் ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் தான். இது என்னன்னா இந்த 2 மணி நேரம் 37 நிமிஷம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இதை மட்டும் வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சுன்னா படம் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு வந்து தோணுது. அதுதான் இதை சொல்லிட்டேன். 6 படம் சொல்லிட்டேன்னா இது சூட்டனா கேட்டுச்சா? இவ்வளவு தூரம் சொன்னேன். தண்ணி குடி போயிட்டு மூச்சு அதான் வேற. ஆமா டக்கு டக்குன்னு வந்து இதான ஒரு படத்துக்கும் நான் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசலான் இருந்தேன். இருமுடிக்கு மட்டும் நேற்று இருக்கா 10 நிமிஷம் கரெக்டா 7 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க. கரெக்டா சொன்ன மாதிரி டைம் கணிச்ச மாதிரி இருக்கணும்னு 9:53 ஆரம்பிச்சு 7 நிமிஷம் 10 நிமிஷம் கரெக்டா தான் முடிச்சிட்டீங்க பெல் அடிச்ச மாதிரி. ஆமா அதுதான் அந்த டாக்ஸிக் வந்து ஓபன் பண்ண பரணி ப்ரோ இருக்காரா? பரணி இருக்கீங்களா? இருக்கேன் அண்ணா இது பரணி அப்டேட் சொன்னதுக்கு அப்புறம் இப்பதாங்க பேசுறாரு. இது டாக்ஸிக் வந்து ராக்ஸ் வரீங்களா? டாக்ஸிக் ராக்ஸ் வர இல்லப்பா. நான் டாக்ஸிக் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியுமான்றது டவுட். எனக்கு ஒரு வேலை வச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஷோ பார்ப்பேன்னு தெரியல. நேற்று கேட்டிருந்தேன், இதே சுகன் ப்ரோ அவர்கிட்ட கேட்டிருந்தேன், பரணி ப்ரோ இருக்காரா அப்படின்னு வந்தாருன்னா. சேலம்ல இருக்கியாப்பா? ஆமா ஆமா, இப்ப நான் சேலம் வந்திருக்கேன், லீவுக்காக வந்திருக்கேன் நான் சேலம்ல. ஓகே ஓகே. ஆமா ஆமாங்கண்ணா ஆமாங்க. இதான் மேட்டர். இன்னைக்கு இந்த வீக்கெண்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 6 படங்கள் டிஃப்ரெண்டா ஏதாவது இருந்துச்சு. அடுத்த வாரமும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்கமிங் இதுல பார்க்கலாம். டாக்ஸிக் வந்து எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. நிறைய பேர் வந்து நம்பிக்கை இல்லை, ஃபிளாப்ன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே. பார்ப்போம், படம் சம்பவம் பண்ணும் நினைக்கிறேன். நான் அவங்க அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை எனக்கு. பார்க்கலாம். மூத்தான் பாத்துறீங்களா யாராச்சும்? மூத்தான் படம் சூப்பரா இருக்கும். ஹலோ எப்பா அது பழைய படம் தானேப்பா? ஏங்க 2019 வந்ததுங்க. நிவின் பாலி நடிச்சிருந்தாங்க. 2019 தம்பி அளவா போப்பா தம்பி. தயவு செஞ்சுப்பா மூத்தோன்னா வேணாம்ப்பா. நிவின் பாலியோட கெரியரே முடிச்சு விட்ட படம்ப்பா. ப்ளீஸ்ப்பா விட்டுருப்பா. இப்பதான் பெத்தலாம் பாத்துருக்கோம். ப்ளீஸ்ப்பா அதெல்லாம் பேசாதப்பா தயவு செஞ்சு. நான் டிஃபரெண்டான அட்டம்னா அது. ஏன்னா நீங்க சரி ரைட்டு, அதை விட்டுருவோம். மெய்யழகன் நீங்க வந்து பேசுங்க. அப்புறம் நான் ஹாசன் அவர் ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க. பேச முடியாது. எனக்கு பேசுற கண்டென்ட் ஒண்ணும் இல்ல பிரகாஷ் ப்ரோ. அந்த சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அது சர்தார் 2 வருமா வராதா? மார்ஷல் என்ன ஆச்சு? அதுல டேட் போடல. சர்தார் 2 தான் வந்துட்டு நாளைக்கு சிங்கிள் விடுறாங்களா? அப்புறம் என்ன கமல்? இல்ல கமல் ப்ரோ அதான் பிஎஸ் மித்ரன் ட்வீட்ல போட்டிருந்தாரு, டேட் ஃப்ரம் செப்டம்பர் 10. இல்ல கமல் உங்களுக்கு வந்து இதுதான் போஸ்ட்போன் ஆகுதுன்னு சொன்னாங்க. டிமான்டி காலனி 3 இது 2 வந்துடும் கமல், கவலைப்படாது. ஓகே. நான் ஹாசன் ஏதாவது பேசுமா ப்ரோ?
ப்ரோ சாரி ப்ரோ, பேசுற நிலைமை இல்லை. ரிக்வஸ்ட் கொடுத்தது தப்பு. ஏன்னா நான் ஃப்ரீயா இருக்கும்போது ரிக்வஸ்ட் கொடுத்தேன். இப்போ ஃபுல்லா பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் வீட்டுல. ஓகே 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 நீங்க ஓகே பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மை ரிக்வஸ்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் நான் இந்த குரூப்க்கு. பட் தேங்க்யூ ஸோ மச். இல்ல நீங்க அப்பப்போ ரெகுலரா வாங்க ஃப்ரீயா இனிமேல் வரேன். இருக்கிறப்ப. நானுமே வந்து பெரிய ஒரு மூவி ரொம்ப மூவி பிளேயர் தான். ஸோ கண்டிப்பா வருவேன், கண்டிப்பா டெய்லி வருவேன், போடும்போதெல்லாம் வருவேன் கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் ரிக்வஸ்ட். ஓகே, நான் இந்த 2 ரிவ்யூ மட்டும் சொல்லிக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, பரணி ப்ரோ ஆஃப் பண்ணிக்கோங்க. இவர் வேற. பிரகாஷ் ப்ரோ, நான் 2 ரிவ்யூ சொல்லிக்கிறேன், ப்ரோ முடிச்சிடலாம். சொல்லுங்க பாரு, சொல்லிட்டு முடிச்சிடலாம். உங்ககிட்ட கமெண்ட்ல ஒருத்தர் அப்டேட் கேட்டிருக்காரு, சேயோனுக்கு அப்புறம் எஸ்கே யாரு கூட படம் பண்றாரு? ராம்குமார் கூட. சிபி இல்லையா அப்போ? ஆஸ் ஆஃப் நோ ராம்குமார் தான் சொல்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் நெக்ஸ்ட் டேக் ஆஃப்ன்ற மாதிரி சொல்றாங்க. மேபி ப்ரொடக்ஷன் யார், சத்யஜோதியா இல்ல அவரே எஸ்கே ப்ரொடக்ஷன் பேனர்ல பண்றாரா? எஸ்கே ப்ரொடக்ஷன் பேனர்ல பண்ணுவாரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல வேணா பண்ணுவாரு, பட் அவரே ஃபுல் இதுவும் பண்ணுவாரான்னு டவுட் தான். சிபின்னு சொன்னார் நம்ம சாய் சித்ரா ஸ்மார்ட். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு ராம்குமார் தான் சொன்னாங்க. நான் கொஞ்ச நாள் போகட்டும், சேயோன் ஷூட் முடிஞ்சுன்னா நம்ம வந்துட்டு கேட்கலாம். எஸ்கே சைடுனா நீங்க சாய் சித்ரா வலைபேச்செல்லாம் யாரு சொன்னா நம்ப வேண்டாம், ஸ்மார்ட் சொல்றதுதான் நம்பணும். ஏப்பா மெய் அவ்வளோலாம் இல்லைப்பா, விடுப்பா. நான் ஏதாவது நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் கேட்டு சொல்றேன். சரி ஓகே. நான் இந்த ராமன் லீலா பார்த்தேன். எனக்கு வந்து என்னன்னா, அவங்க வந்து ரைட்டிங்லாம் எழுதி முடிச்சுட்டு, ஐயோ நம்ம கதையை முன்னாடியே ஒருத்தவங்க படமா எடுத்துட்டாங்களே, நம்ம ஏதாவது அடிஷ்னலா ஆட் பண்ணுமேன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஆட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதுவுமே ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அது ரொம்ப என்ன சொல்ல, ஒரு மாதிரி ஒரு டேர்ன் எடுத்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால என்னமோ, அந்த லீட் பேர் இருக்காங்களே, ரியோவும் அவங்க பேர் தெரியல, ஹீரோயின் பேர். அவங்களுக்கான அந்த எமோஷனல் கனெக்ட், அந்த லவ்க்கான அந்த ஒரு ஃபீலே அது வந்துட்டு எனக்கு பெருசா வந்து கனெக்ட் ஆகல. அதே மாதிரி ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்த மாதிரி ரைட்டிங் இருந்துச்சு. ஃபன் மூமெண்ட்ஸும் எனக்கு வந்து பெருசா வந்து ஒர்க் ஆகல. நிறைய டீட்டெயிலிங் தேவைப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப அப்படியே கேஷுவலா விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஆனா எனக்கு வந்துட்டு பிலோ ஆவரேஜா இருந்துச்சு இந்த படம். அப்புறம் மொதராத்திரி எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுல லைட்டா நான் கொஞ்சம் மாறுபடுறேன். லைட்டா தான். எனக்கு வந்துட்டு நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல. எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட்டு பிளாங்க்கா தான் போனேன். அதனால எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங் என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு மாதிரி டேக் ஆஃப் ஆச்சு. ஓகே அப்படின்னு இருந்துச்சு. நான் இன்டர்வல் பிளாக் வந்துட்டு எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் டிசப்பாயின்ட்மெண்ட். பட் ஓகே, ரியலிஸ்டிக்கா வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. சரி செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போகும்னு பார்த்தேன். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் எனக்கு 2-3 சீன் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. அதை தாண்டி கொஞ்சம் ஃப்ளாட்டா இருந்த மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஐயோ, பக்ஸ் அவர் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கேரக்டரும் சரி, மற்ற 1-2 கேரக்டர்லாம் சூப்பரா இருந்துச்சு. நிறைய புது பெர்ஃபார்மன்ஸ் நான் நினைக்கிறேன். அவங்கள மற்ற எந்த மூவிஸ்லயும் பார்க்கல. இந்த மாமா கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, அவர் செம்மையா நடிச்சிருப்பாரு. நீங்க ஹீரோக்கு மாமாவா நடிச்சிருப்பார்ல. ஆமா, அவர் ஆனா ஆல்ரெடி படத்துல பார்த்திருக்கோம்ல. இல்ல அத பெர்ஃபார்மன்ஸா நல்லா பண்ணிருப்பாரு. பட் ஆனா நான் என்னன்னா, எனக்கு புதுசா நிறைய ஆட்களை இந்த படத்துல பார்த்தும் அவங்க எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஓவரால் வெரி ஓகேஷ் ஃபிலிம். அண்டர்வெல்மிங் தான் நான் போட்டுருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பியார் பிரேமா கல்யாணம், அது வந்துட்டு நான் உங்களை என்டர்டெயின் பண்றேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், மீம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து படமா வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வச்சு ரெடி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்பூஃப் படம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு நான் ஒரு ஸ்பூஃப்ல ஒரு படம் பண்றேன் அப்படிதான் இருந்துச்சு. அது நிறைய இடத்துல எனக்கு வந்து ரொம்ப கிரிஞ்சா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஓகே. பட் ஆனா அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர்களோட சாங்ஸும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அது எனக்கு பெருசா ஒட்டல. எனக்குமே எந்த படத்துக்கு வந்த மீம்ஸோட மியூசிக் டைரக்டருக்கு தான் மீம்ஸ் அதிகமா வந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். எந்த கேரக்டர்ஸோடையும் நம்மளால எனக்கு வந்து பர்சனலா கனெக்டே ஆக முடியல. அந்த லெவல் தான் இருந்துச்சு.
1, 2 சீன்ஸ் நல்லா இருந்துச்சுண்ணா. நான் எதுவுமே நல்லா இல்லையா அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். செகண்ட் ஹாஃப்ல 1, 2 சீன் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1, 2 அங்கங்க நல்லா இருந்துச்சு. பட் அத தாண்டி பெருசா சொல்ற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. இதுவுமே வந்து ரொம்ப சுமாரான ஃபிலிம் தான் எனக்கு. நாளைக்கு தான் வந்துட்டு இருமுடி தெலுங்கு வெர்ஷன் நான் போறேன். பார்த்துட்டு சொல்றேன். நான் சாரி ஒரே நிமிஷம். இது சென்னை லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. அது பாத்துறீங்களா யாராச்சும்? இல்லப்பா பார்க்கல. அதான் நீ பார்க்கலான்ட்டு இருக்கேன். அதான் பார்த்துருந்தீங்கன்னா சரி. இல்ல அதான் எப்படி இருக்குன்ட்டு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நல்லா இல்லன்னு சொல்லியா நீ பார்க்க மாட்டியாப்பா? இல்ல பாப்பேன். அதான் சும்மா அப்புறம் என்ன மெஜாரிட்டி தெரிஞ்சு. விட்டுரு. தயவு செஞ்சு அந்த சென்னை லவ் ஸ்டோரியை பாக்குறாங்க. கேட்டுக்கப்பா. ப்ளீஸ் 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 கெஞ்சி கேக்குறேன். ஒரு ஆதினா ஏன்னா கட்டத்துக்கு அப்புறம் ஆதினாவா? ஆதினா ஏப்பா, இல்ல, வேற ஒருத்தர் ஆதினா இல்ல. புதுசா வந்திருக்காருப்பா. ஆதினா. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரி ப்ரோ சாரி. ஓகே நோ ப்ராப்ளம். நான் ஆக்சுவலி வந்து நான் விஆர் மால் அங்கதான் வந்து ஒருத்தருக்காக ஒரு ஒரு கிளைண்ட் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. சரி வேற வழி இல்ல, ரொம்ப லேட் ஆகுது, டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த படத்துல போய் உட்காந்துட்டேன். தெலுங்கு படம் வேணா, சென்னை வேற போட்டிருக்கு, சென்னை சரி போ அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். லவர்ல நடிச்சிருக்காங்க இல்லையா ஹீரோயின், அவங்க பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல எனக்கு. அவங்கதான் ஸ்ரீகௌரி வந்து பிரியாவானா? ஸ்ரீகௌரி பிரியாவா? ஏதோ கௌரி அவங்கதான் அப்படிதான் அவங்கதான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். லவருங்கிறப்ப அவங்கதான் நடிச்சிருக்காங்க. பட் ஆனா நான் அதனாலதான் ஆக்சுவலி அதுவும் ஒரு ரீசன். சரி இவங்க இருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சுதான் போனேன். அதுக்கப்புறம் அதாவது ஸ்கிரீன் இறங்கி கிழிக்கல நான், அவ்வளவுதான். அது இப்போ ரீசெண்டா நிவின் பாலியும் இவங்க அந்த ஒரு படம் நடிச்சிருந்தாங்க இல்லையா, பெத்தலையும் அது என்ன குடும்பம். படம்? இல்ல 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 இல்ல, அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு முன்னாடி ஐயோ எனக்கு சாரி பேர் மறந்துச்சு. சர்வமாயாவா என்ன? அதாங்க சர்வமாயா அந்த டைப்ல எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா கிரிஞ்சு டு த கோர். இறங்கி திரையதான் கிளிக்கல, எந்திரிச்சு வந்துட்டேன் நான் ஆக்சுவலி. ஆனா அவ்வளவு கூட்டம் அந்த படத்துக்கு இருக்கு. பட் சுத்தமா செட் ஆகலைன்னா அது வந்து அவ்வளோ ஒரு ஒஸ்ட் படம். திரும்ப திரும்ப நாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கிறானுங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது போய் உட்கார்ந்ததுக்கு டைம் போச்சு, ஓரளவுக்கு என்டர்டைன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியாவது அட்லீஸ்ட் இருக்கும்னு நினைச்சேன். பட் அதுவும் இல்லை, ரொம்ப வேஸ்ட் நினைச்சோம். யாராச்சும் அதை பத்தி பாசிட்டிவா பேசி வந்தாங்கன்னா அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. இது நான் ஒரு ட்ரைலர் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. இது ஓடிட்ட கூட வந்திருக்கு போல இருக்கு. கோஸ்ட் இந்த செல்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இந்தோனேஷியன் படம் போல இருக்கு. அதனால யூனிக்கா இந்த பண்ணிருக்காங்க. டைம் முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க படம். இது தமிழ் டப்பிங் இருக்கான்னு தெரியல. ஆனா வந்து ஒரு மாதிரி பிரிசன்ல ஏதோ ஒரு பாடி ஹாரர் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்கு. கோஸ்ட் இந்த செல் படத்தோட பேரு. யாராச்சும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. ஓகே பாக்குறேன் மோகன். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். பிரகாஷ் ப்ரோ, கடைசியா ஒரே ஒரு டவுட். இந்த 47 பத்தி ஏதாவது பேசுனீங்களா ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல? நான் பேச மாட்டேன் இன்னைக்கு, நாளைக்கு தான் பேசுவேன். இன்னைக்கு வந்து நேற்று ஃபுல்லா சுகுமார ப்ரோ பேசியிருக்கிறாரு. அதனால அவர் சொன்னது எதையுமே நான் வந்து நேற்று மறுப்புல எதுவும் பேசல. ஏன்னா நாளைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி பேசுறேன். அவர் ஏன் சொன்னாருன்னு நான் கேட்க முடியல, பிஸியா இருக்காரு. நாளைக்கு நான் பேசிட்டு சொல்றேன். ஓகே பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு செப்டம்பர்ல இருந்து படம் எதுவும் ரிலீஸ் ஆகாதாங்க, அது என்ன கதை? அதெல்லாம் சும்மாங்க. இவங்க என்ன செப்டம்பர் 1 ஆகஸ்ட் 31 கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்களாம் வருஷம் இதை ஒரு பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. இது எப்போல இருந்தே இருக்கு தீபக் ப்ரோ. இது ஒரு 3 வருஷம் இதே இது பண்ணுவாங்க, அப்புறம் ரிவோக் ஆகும். இது நடக்கிறது தானே? இல்ல அதனாலதான் சர்தாருக்கு டேட் போடாம இருக்காங்க அப்படின்னாங்க, அதனால கேட்டேன். இல்ல இன்ஸ்பிளாக் என்ன போட்டிருந்தாருன்னா சென்சாருக்கு சப்மிட் பண்ணிருக்காங்களாம், கிடைச்சுன்னே டேட் போட்டுருவாங்கன்னு இன்ஸ்பிளாக் போட்டிருந்தாரு. பார்த்தேன். இது ஒன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இது 28ஆம் தேதி வந்து இந்த ஒன்ஸ் மோர் ஹாய்லாம் தாண்டி இன்னொரு இது படம் வருது, டார்க் ஸ்டார்னு சொல்லிட்டு. அது ஹாலிவுட் படம். இது ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ரிட்லி ஸ்காட் இந்த கிளாடியேட்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த டைரக்டரோட அடுத்த படம். நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சைலண்டா வருது படம், பாருங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் நல்லா வருதுன்னு கேள்விப்பட்டேன் இந்த ட்விட்டர்ல. அதெல்லாம் 28ஆம் தேதி வருது. அரைச்சி முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் நான் பாப்பீங்களா? எப்ப நான் இருக்கிற ஊர்ல ஏன்பா அப்படி இன்சல்ட் பண்ற? உடுப்பா. இதானா அதான் இது சென்னையில வந்து பாருங்கண்ணா. இல்ல ராக்ஸ்ல போடுவாங்களே, ராக்ஸ்ல. மோகனு
ராக்ஸ் தேடி வந்து ஓகே ஓகே, நாளைக்கு சந்திப்போம்ல. நாளைக்கு வேலை எல்லாம் நிறையா இருக்கு, நாளைக்கு பேசுவோம். பாய் பை பை. பாய். பாய். அடிக்க மாட்டேன் மகன், சும்மா சொன்னேன்.